So direct taxation, indirect taxation. இந்த question வரும் கண்ணா. Difference between direct taxation and indirect taxation. Okay. Direct taxationன்றது வந்து incidence and impact fall on the same person. See, இது வந்து direct taxலயும் வரலாம், indirect taxலயும் வரலாம். அந்த மாதிரி ஒரு question. சொல்லுமா? Sorry. Yeah. You are presenting வருதா? தெரியறதா screen? சரி. Okay. To distinguish between direct taxation and indirect taxation, 7 marksல கேட்பாங்க. So taxation வந்து ஒரு personலயே incidence and impact fall on the same person direct taxation. Indirect taxationன்றது incidence and impact fall on two different persons. அசசி வந்து இதுல ஃபுல்லா டாக்ஸ் பேர் பண்ணுவாரு. அசசி இட் பின்ச்சஸ் த டாக்ஸ் பையர். இதுல வந்து டாக்ஸ் வந்து அஹ், ஒரு பர்சனுக்கு செல்லாருக்கு வந்து he will be imposed. பட் ஹி வில் டேக் த அந்த பெயின், அதாவது என்ன சொல்றது, அந்த அமௌண்ட் ஆஃப் டாக்ஸேஷனை வந்து ஃபைனல் கஸ்டமர் கிட்ட இருந்து டிரைவ் பண்ணிடுவாரு. அப்ப யார் வந்து டாக்ஸ் பேயரோ அவருக்கு வந்து இந்த டாக்ஸோட பர்டன் இருக்காது. ஸோ இட் இஸ் லிவிட் ஆன் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் இன்கம் டாக்ஸ், லிவிட் ஆன் இன்கம். இதுக்கு வந்து ஜிஎஸ்டி, கஸ்டம்ஸ் டியூட்டி எக்ஸெட்ரா. இது ப்ராக்ரெசிவ் இன் நேச்சர்னா நான் ஹையர் டாக்ஸ் ஆர் லிவிட் ஆன் பர்சன் ஏர்னிங் ஹையர் இன்கம் அண்ட் வைஸ் வர்சா. இது ரெக்ரெசிவ் இன் நேச்சர், ஆல் பர்சன்ஸ் வில் பேர் ஈக்குவல் ராத் ஆஃப் டாக்ஸ் ஆன். ரெக்ரெசிவ் நேச்சர்னா என்ன அர்த்தம்னா எல்லாருமே நான் பேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ப்ராக்ரெசிவ் நேச்சர்னா யார் அதிகமான இன்கம் ஏர்ன் பண்றாங்களோ. சாய், ஒரே நிமிஷம். ஸோ ப்ராக்ரெசிவ் நேச்சர்னா என்ன அர்த்தம்னா, இப்போ மித்ரா அதிகமா சம்பாதிக்கிறாங்கன்னா மித்ராக்கு அதிக டாக்ஸ் வரும். அக்ஷயா அதிகமா சம்பாதிக்கிறான்னா அவங்களுக்கு அதிகமான டாக்ஸ். இப்போ நான் கம்மியா சம்பாதிக்கிறேன்னா எனக்கு அதுக்கு கம்மியான டாக்ஸ். ஸோ அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ப்ராக்ரெசிவ் நேச்சர். ரெக்ரெசிவ் நேச்சர்னா என்ன அர்த்தம்னா எல்லாருமே இப்போ வந்து சிவானி வந்து சூப்பர் மார்க்கெட் போய் அதுல ஒரு கோல்டு வாங்கினாலும் சரி, அந்த சூப்பர் மார்க்கெட் ஆளு சிவானி கிட்டேருந்து ஒரு பர்டிகுலர் ரீட்டைலர் கிட்டேருந்து தானே, மேனுஃபேக்சர் சிவானி வாங்குறாங்க. அவங்க தான் சூப்பர் மார்க்கெட் ரன் பண்றாங்கன்னா அந்த இனிஷியல் பர்சனுக்கும் டாக்ஸ், மேனுஃபேக்சரிங்க்கும் டாக்ஸ், ரீட்டைலருக்கும் டாக்ஸ், என் கஸ்டமருக்கும் டாக்ஸ். அப்போ ரெக்ரெசிவ் நேச்சர்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எல்லா கிளாஸஸ் ஆஃப் பீப்புளுக்கும் அந்த ப்ராடக்ட் யாரெல்லாம் கைமாறி போறதோ எல்லாருக்குமே வரும்போது என்ன ஆகுறதுன்னா இட் ப்ரமோட்ஸ் சோஷியல் வெல்ஃபேர். ஓகேவா? இதான் டைரக்ட் டாக்ஸ், இன்டைரக்ட் டாக்ஸ். கணமா இது மட்டும் எழுதினா 7 மார்க் கொடுத்துருவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஓகே. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. அதே மாதிரி எம்சிக்யூல யூனியன் லிஸ்ட் 1 என்ட்ரி 82 ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ட்ரி 82ல இது பண்ணுவாங்க. ஸ்டேட் லிஸ்ட் என்ட்ரி 46ல வந்து அக்ரிகல்ச்சர் இன்கமோட இருக்கு. இது டாக்ஸஸ் ஆன் அதர் இன்கம். ரெண்டு பேர் இருக்காங்கடா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ்ல. ரெண்டு பேர் இருக்காங்க. ஒன்னு சிபிடிடி, இன்னொன்னு சிபிஐசி. சிபிடிடின்றது சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ். சம்டைம்ஸ் அப்ரிவியேஷன்ஸ் கேட்பாங்க. சிபிஐசின்றது சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸேஷன்ஸ் அண்ட் கஸ்டம்ஸ். இந்தியா அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க கண்ணா. மீன்ஸ் அ டெரிட்டரி ஆஃப் இந்தியா அண்டர் ஆர்டிகல் 1. இட்ஸ் territorial waters, seabed and subsoil underlying such waters, continental shelf, exclusive economic zone or any other maritime zone as referred to in territorial waters, continental shelf, exclusive economic zone and other maritime zones act 1976, and the airspace above its territory and territorial waters. Territorial waters, continental shelf, exclusive economic zones, and other maritime zones act 1976, and airspace above its territory. அது ஒரு கட்டு மாதிரி வச்சிருப்பாங்கடா இந்தியான்ற பவுண்டரி. நீங்க பார்த்திருக்கீங்களான்னு தெரியல. இந்த ஓஷன்ல எல்லாம் கன்னியாகுமரி எல்லாம் பாத்தீங்கன்னா நடுவுல ஒரு பெருசா லைன் மாதிரி போகும், ரெட் கலர் லைன்.
ரிப்பன் மாதிரி இருக்கும். ஆனா அது ரிப்பன் கிடையாது. அதுதான் வந்து பவுண்டரி, இந்தியா பவுண்டரி, ஸ்ரீலங்கா பவுண்டரிக்காக வச்சிருப்பாங்க. டெரிட்டரி ஆஃப் இந்தியாக்குள்ள வந்துட்டு நீங்க கூட நிறைய பாப்பீங்க. மீனவர்கள் இலங்கையோட இதுக்கு கிராஸ் பண்ணனால அவங்கள புடிச்சு வச்சுட்டாங்க. அப்புறம் அந்த டெரிட்டரி ஆஃப் இந்தியா டிஃபைன் பண்ணுவாங்க. இதுக்கு மேல போக கூடாது, இந்த கான்டினென்டல் ஷெல்ஃப் மேல கிராஸ் ஆகக்கூடாது, அந்த மாதிரி மேரிடைம் ஜோன்ஸ் ஆக்ட்லயே தனியா கொடுத்துருப்பாங்க. அதான் வந்து இந்தியா மீன்ஸ். அதுக்கப்புறம் ஆ இப்போ வந்து 20 நம்மளுக்கு என்னடா ப்ரீவியஸ் இயர் அக்ஷயா? அசஸ்மெண்ட் இயர் செல்லம், அசஸ்மெண்ட் இயர் என்ன செல்லம்? ஆ அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? பீரியட் ஆஃப் எப்பவுமே 12 மந்த்ஸ், ப்ரீவியஸ் இயர், ஃபினான்ஷியல் இயர், இதெல்லாம் ஓகே. பர்சன் அப்படின்னா 7 பேருடா. இண்டிவிஜுவல், ஹெச்யூஎஃப், ஃபர்மு, கம்பெனி, ஏஓபினா அசோசியேஷன் ஆஃப் பர்சன்ஸ், பிஓஏனா பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ், லோக்கல் அத்தாரிட்டி, ஆர்டிஃபிஷியல் ஜுரிடிக்கல் பர்சன், இவங்களாம். கடமா இந்த மாதிரி ஒன்று கேட்பாங்கடா. டிட்டர்மைன் த ஸ்டேட்டஸ்ன்னு கேட்பாங்க. ரொம்ப ஈஸியானது, கிராக் பண்ணிடலாம். கார்ப்பரேஷன், ஓகே. லிமிட்டெட்னு வந்தா எப்பவுமே கம்பெனி ஞாபகம் வச்சுக்கோங்க. லிமிட்டெட் வந்தா கம்பெனி. ஒரு ஆளோட பேர் அமிதாப் பச்சன், ரஜினிகாந்த், அக்ஷயா, வர்ஷிதா, ஷிவானி, மித்ரா, அஸ்வினி, விஜயலக்ஷ்மி, ஸ்ரேயா, ஆயிஷா, அந்த மாதிரி கொடுத்தாங்கனாக்கா இண்டிவிஜுவல். ஆயிஷா வந்துட்டாங்களாடா? இருக்காங்களா? ஓகே ஓகே. ஸோ எனக்கு அந்த 3 days ரெக்கார்டிங் ஆயிஷா இன்னும் பண்ண முடியல ஆயிஷா. எனக்கு வந்து நேத்தி கிளாஸ்லயே ஒரு சேலஞ்ச் ஆயிடுது ஆக்சுவலா. ரெக்கார்டிங் பண்ணினேன், ஆனா பேக் எண்ட்ல ரெக்கார்டிங் எங்க சேவ் ஆச்சுன்னே தெரியலடா. நானும் ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணினேன், ரெக்கார்டிங் லோடே பண்ண முடியல, என்னன்னு தெரியல. ஓகேவா? அதனால நான் வந்து எப்படியாவது இன்னைக்கு நைட்குள்ள அது ஒர்க் அவுட் பண்ணிட்டு பண்ண ட்ரை பண்றேன் சொல்லம். ஓகே. ஸோ 3 days வந்து ரிவிஷனோடது வந்து லோட் பண்ண முடியல என்னால. ஏதோ நானும் ஒர்க் அவுட் பண்றேன், எனக்கு பண்ண முடியல. சிஸ்டம் ஓடதையும் நான் வந்து ஃபைல்ஸ்லாம் வந்து க்ளீன் பண்ணி கல்கட்டா யூனிவர்சிட்டி ஞாபகம் வச்சுக்கோங்க செல்லம். யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ், யூனிவர்சிட்டி ஆஃப் பாரதிதாசன் யூனிவர்சிட்டி, அந்த மாதிரி யூனிவர்சிட்டிலாம் ஆர்டிஃபிஷியல் ஜுரிடிக்கல் பர்சன் சொல்லுவாங்க. நம்ம மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. கோயம்புத்தூர்ல என்ன யூனிவர்சிட்டிடா மித்ரா? கோயம்புத்தூர்லயா? அண்ணா யூனிவர்சிட்டியா? இல்ல இப்போ இப்ப சென்னைக்கு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ். இங்க வந்து சிவானி திருச்சியில என்ன யூனிவர்சிட்டி? பாரதிதாசனா பாரதியார் யூனிவர்சிட்டி. அதே மாதிரி திருநெல்வேலி அந்த சைட்ல எல்லாம் வந்து மனோன்மணி பாரதியார் யூனிவர்சிட்டி. அதான் கேக்குறேன். அப்ப பாரதிதாசன், பாரதிதாசன் அவினாஷி லிங்கம் யூனிவர்சிட்டியே இருக்கா? ஓ, ஓகே. அவங்களாம் ஆர்டிஃபிஷியல் ஜுடிக்கல் பர்சன். ஓகே. இந்த லீகல் ஹையர்ஸ் ஆஃப் இசட் அந்த மாதிரி வந்தானா பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ். சோல் ப்ரொப்ரைட்டர் தெரியும், இண்டிவிஜுவல். பார்ட்னர்ஷிப்னாலே என்ன அர்த்தம்? பிரைவேட் பார்ட்னர்ஷிப் ஃபர்ம்னாலே ஃபர்ம். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? எம்சிக்யூல ஒரு இம்பார்ட்டன்ட் இது சொல்லலாம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கேபிட்டல் ரெசீட் இஸ் நாட் liable டு டாக்ஸ். ஓகே. அன்லெஸ் ஸ்பெசிஃபிகலி அதே மாதிரி ரெவென்யூ ரெசீட் இஸ் நாட் எக்ஸெப்டட். கேபிட்டல் ரெசீட் வந்து டாக்ஸ் லயபிலிட்டிக்கு கவரேஜ் வராது. ரெவென்யூ ரெசீட் வந்து லயபிள் டு டாக்ஸ். அது ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கணும். நோஷனல் இன்கம்னா என்னன்னா, ஒரு ஒரு கம்பெனி, ஒரு ஆர்கனைசேஷன் அவனோட டிரான்சாக்ஷன்ஸ் நடத்தும் போதே ப்ராஃபிட் அவனால மேக் பண்ண முடியாது. அதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ப்ராஃபிட்டுக்கு அனுப்புறான்னு வச்சுக்கோங்கடா, அதை வந்து கம்பெனியோட ப்ராஃபிட் எனக்கு சொல்வீங்களா? கிடையாது. அது நோஷனல் இன்கம். ஓகே. அதாவது உள்ளுக்குள்ளேயே நடக்கிறது.
ஒரு மாதிரி ஹைபோதெட்டிக்கலா எக்ஸாம்பிளா நடக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. That will be called as capital versus revenue receipt. செல்லம் mere reimbursement of செல்லமா நான் சொல்றதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்கடா. எம்சிக்யூக்கும் சேர்த்து எக்ஸ்பிளைன் பண்றேன். mere reimbursement of expenses is not an income. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்னெல்லாம் 5 heads of income மித்ரா? ஆ சூப்பர், வெரி குட் ஸ்லம். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பிள்ளையார் சொல்லி salary 15லேருந்து 17 வரைக்கும் இருக்கான். ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா 22 to 27. ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ் அப்படியே கண்டினியூ ஆகிறான். 28 to 44 டிபி செல்லம். அவன் திருப்பி கண்டினியூ ஆகிறான். 45 to 55A அவன் திருப்பி கண்டினியூ ஆகிறான். 56 to 59 ஞாபகம் வச்சுக்கணும் என்ன, மறந்துடாதீங்க. salary, house property, profits and gains இது எல்லாம் சேர்த்து gross total incomeன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஃபார்மேட் இதுதான் கண்டமா. gross total income deductions 80C to 80U total income. அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து வந்து இப்போ இந்த டோட்டல் இன்கம்லேருந்து நம்ம ஒன்னொன்னா கால்குலேட் பண்ணுவோம். இப்போ இதுல லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் இருந்தால் அதுக்கு தனி பர்சன்டேஜ், அதர் இன்கம்க்கு வந்து அந்த அப்ராப்ரியேட் ஸ்லாப் யூஸ் பண்றது அதெல்லாம். இதுல ஒரே ஒரு இம்பார்ட்டன்ட், கிராஸ் டோட்டல் இன்கம்ன்றது 5 ஹெட்ஸோட டோட்டல் ஆஃப்டர் செட்டிங் ஆஃப் செட் ஆஃப் அண்ட் கேரி ஃபார்வர்ட். டோட்டல் இன்கம்ன்றது வந்து 5 செட் ஆஃப் கேரி ஃபார்வர்ட் பண்ணாம ஒரு அமௌண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது டோட்டல் இன்கம். அது மெயினா ஞாபகம் வச்சுக்கோங்க. டாக்ஸ் லைபிலிட்டி வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்? ஃபர்ஸ்ட் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் என்ன, செவரல் ஹெட்ஸ் ஆஃப் இன்கம் எடுத்துக்கணும். அப்புறம் எடுத்துட்டு அதுக்கு வந்து ஆட் பண்ணி செட் ஆஃப் கேரி ஃபார்வர்ட் பண்ணி டிடக்ஷன்ஸ், அப்புறம் அதை ரவுண்டிங் டு மல்டிபிள் ஆஃப் 10 இக்னோரிங் பைசே. அப்போ ஆனுவல் டாக்ஸ், ரேட் ஆஃப் டாக்ஸ் அப்ளிகபிள் ரிலவெண்ட் அசஸ்மெண்ட் இயர், ரேட் ஃபிக்ஸ்டு பை தி ஃபினான்ஸ் இது. அப்புறம் ரிபேட்டுக்கு தனியா வந்து இன்கம் டஸ் நாட் எக்ஸ்பீட் ஸ்பெசிஃபைட் லிமிட்னா அது இது. சர்சார்ஜ் அதுக்கும் ஒரு ஸ்பெசிஃபைட் லிமிட் இருக்கு. 50 lakhs வரைக்கும் இது வரலன்னா அது 50 lakhs கீழே இருக்கிற வரைக்கும் சர்சார்ஜ் கிடையாது. ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ் வந்து 4%. ரவுண்டிங் ஆஃப் டு டாக்ஸ் அமௌண்ட்ஸ் ஆஃப் பேயபிள் ஆஃப்டர் ரெடியூசிங் ரிலீஃப் டிடிஎஸ் டிசிஎஸ் அண்ட் அட்வான்ஸ் டாக்ஸ் shall be rounded off to the nearest multiple of 10 ignoring பைசே. இதுதான் செல்லமா முக்கியமான நம்மளோட ஹோல் ஃபீச்சர் ஆஃப் டைரக்ட் டாக்ஸேஷனோடது. கேபிட்டல் ரெசீட்னா என்னடா செல்லுமா வஷிதா? கேபிட்டல் ரெசீட்னா என்ன? ம் அப்பனா என்ன மாதிரி வரும் கண்ணம்மா? இன்னும் கொஞ்சம் கூட சொல்லுங்க. ஏன் ஒரு மாதிரி பதட்டமா இருக்கீங்க? எல்லாம் ஃபைன் தானே செல்லம்? இல்லடா, உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. ஆனா அதை கரெக்டா இன்னும் கொஞ்சம் கூட டெலிவர் பண்ணலாம் நீங்க. கேபிட்டல் ரெசீட்னா
கேபிட்டல் ரெசீட்ன்றது என்னன்னா எப்பவாவது ஒரு அமௌண்ட் பெரிய அமௌண்ட்டா நம்மளுக்கு வருது there is எப்பவாவது நம்மளுக்கு ஒரு ரெசீட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு அசட் வச்சிருக்கோம்னு வச்சுக்கோச்சலாம். அசட்டை வந்து ரொம்ப வருஷமா நம்ம கூடயே இருக்கு. ஆனா ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் அது இதுவாகும் போது நம்ம விக்கிறோம் இல்லையா, வித்துட்டு காசு உள்ள வருதுல, அது கேபிட்டல் ரெசீட். கேபிட்டல் கெயின்ஸ்ன்றது வந்து கேபிட்டல் ரெசீட். புரியுதா? லேண்ட் அண்ட் பில்டிங்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு ஒரு 20 வருஷம் கழிச்சு வித்து பைசா வருதா, அது கேபிட்டல் ரெசீட். லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ் கேபிட்டல் ரெசீட். Entrance fees received in yearly once is a capital receipt. கரெக்டா? நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ல படிக்காம அது கேபிட்டல் ரெசீட். ரெவென்யூ ரெசீட்னா என்னடா வஷிதா? வெரி குட். டிவிடெண்ட் ரிசீவ்டு. அதாவது மந்த்லி டிவிடெண்ட் ரிசீவ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், தட் வில் பிகம் யுவர் ரெவென்யூ. இன்னொன்னு கூட சொல்லுமா, சில ஆர்கனைசேஷன்ஸ் ரொம்ப கண்டினியூஸா டிவிடெண்ட்ஸ்க்கு வந்து கொடுக்கறது இல்லைல்ல. ரெவென்யூ ரெசீட்ஸ்க்கு வந்து ப்ராப்பரான ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். மந்த்லி நம்ம வந்து ஒரு எஃப்டில போட்டிருக்கோம், அவங்க கிட்ட நம்ம ஒரு கமாண்ட் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அதுல வர இன்ட்ரெஸ்ட் மந்த்லி என்னோட இதில் கிரெடிட் பண்ணிடுங்கன்னு சொல்றோம்னா அது ரெவென்யூ ரெசீட். எனி ரெசீட் யூ ஆர் கெட்டிங் ஆர் எனி கேஷ் கம்மிங் இன் ஆன் அ ரெக்கரிங் பேசிஸ் இஸ் கால்ட் அஸ் ரெவென்யூ ரெசீட். ஓகேவா கண்ணா? ஓகே. இங்க பாருங்க செல்லம், கேபிட்டல் கெயின்ஸ் அரைசிங் ஃப்ரம் சேல் ஆஃப் கேபிட்டல் அசெட், ஓகேவா, அது கேபிட்டல் ரெசீட். Compensation for termination of service or modification, capital receipt. Compensation or other payments due or received by the person is called as capital receipt. Okay. செல்லம் இங்க பாருங்க செல்லம், rate of tax under the old tax regime என்னன்னா, சூப்பர் சீனியர் சிட்டிசன்னா யாரா? above 80 years. சீனியர் சிட்டிசன்னா பிரேக் ஆகுதாடா? இப்போ எப்படிடா இருக்கு? இப்போ அப்படிதான் இருக்கா? பெட்டரா இருக்கா? இப்போ பாருங்கண்ணா, இது நான் என்னன்னு சொல்லிடுறேன். ரேட்ஸ் ஆஃப் டாக்ஸ் அண்டர் ஓல்ட் டாக்ஸ் ரிஜிம், நியூ டாக்ஸ் ரிஜிம். சூப்பர் சீனியர் சிட்டிசன்னா அபவ் 80 இயர்ஸ்க்கு மேல உங்களுக்கு 5 லட்சம் வரைக்கும் டாக்ஸ் கிடையாது. அவங்களுக்கு இந்த ஸ்லாப் நீங்க யூஸ் பண்ணணும். சீனியர் சிட்டிசன்னா 60 வயசுக்கு மேல அவங்களுக்கு நீங்க ஸ்லாப் யூஸ் பண்ணணும். இது இவங்க 2 பேருக்கு இது. அப்புறம் இன் கேஸ் ஆஃப் எனி அதர் இண்டிவிஜுவல், இப்ப மித்ராக்கு, ஆயிஷாக்கு, சிவானிக்கு, அக்ஷயாக்கு, அவங்களுக்குலாம் இருந்ததுன்னா ஓல்டு டாக்ஸ் ரிஜிம்னா இது யூஸ் பண்ணும். ஸோ இது வந்து above 80 years, இவங்க வந்து above 60 years, இங்க வந்து below 60 years. இதான்டா டாக்ஸ் ஸ்லாப். இவங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ வயசு ஜாஸ்தியாகிறதோ அவ்வளோக்கு எவ்வளோ இன்கம் டேக்ஸோட எலிஜிபிலிட்டி வந்து, இன்கம் டேக்ஸ் வேண்டாம்னு சொல்ற இது வந்து ஜாஸ்தியா இருக்கும். இங்க 2,50,000, இவங்களுக்கு 3 lakhs, இவங்களுக்கு 5 lakhs. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ஓல்டு டாக்ஸ் ரிஜிம். அடுத்து பாருங்க கண்ணா, ரிபேட்டுக்கு நம்ம ஏற்கனவே என்ன படிச்சிருக்கோம்டா, எப்போ வந்து ரிபேட் கிளைம் பண்ணலாம்? அசஸியோட இன்கம் வந்து டஸ் நாட் எக்ஸீட் 5 லட்சம் ரூபாய். 5 லட்சம் ரூபாய் எக்ஸீட் ஆகாத வரைக்கும் ரிபேட் கிளைம் பண்ணலாம். ஓகே. குவாண்டம் ஆஃப் ரிபேட் என்ன?
100% of tax liability or 12,500. Okay, whichever is less. சர்சார்ஜ் வந்து எப்ப தெரியுமாடா கண்ணா? இப்ப ரிபேட்டுக்கு பாருங்களேன், இந்த கேஸ்க்கு பாருங்களேன். இண்டிவிஜுவல் சீனியர் சிட்டிசன் இண்டிவிஜுவல் HUF. இங்க வந்து ரெசிடென்ட். ஸோ 5 லட்சம் வரைக்கும் தான் ரிபேட் கிளைம் பண்ண முடியும். இவங்க 4,90,000 கிளைம் பண்ணலாமா? கிளைம் பண்ணலாம். 5,20,000 ரிபேட் வருமா? வராது. 4,25,000 ரிபேட் கிளைம் பண்ணலாமா? கிளைம் பண்ணலாம். 5,40,000 ரிபேட் கிளைம் பண்ணலாமா? வேண்டாம். 2,60,000 நான் ரெசிடென்ட்டுக்கு ரிபேட் கிடையாது, இவங்களுக்கும் ரிபேட் கிடையாது. சரி, நான் ரெசிடென்ட்டை பொறுத்த வரைக்கும் ரிபேட்டே கிடையாது சிலம். அதே மாதிரி இவங்களுக்கும் HUFக்கும் கிடையவே கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் ரெசிடென்ட் இண்டிவிஜுவல். இப்போ பாருங்க சிலமா, 4,90,000. வஷிதா, இந்த கால்குலேஷன் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமாடா எப்படின்ட்டு? இப்போ டோட்டல் இன்கம் 4,90,000 செல்லம். ஓகேவா? அப்போ இவங்களுக்கு டாக்ஸ் எவ்வளோ வரும்னு நினைக்கிறீங்க? நான் ஒன் வெரி குட். சூப்பர். ம். இரு ஒரே நிமிஷம் சொல்லுமா, ஒரே நிமிஷம் நான் பண்ணிக்கிறேன். சம்ம சொல்லுடா கண்ணா. இப்போ சொல்லுங்க. அப் டு 2,50,000 இல்ல. ஓகே, கரெக்ட். அப்புறம் ம் அப்புறம் என்ன ஸ்லாப் சொன்னீங்க? அடுத்தது வந்து 2,50,000 அப்ப இவனை வந்து இந்த 4,90,000 மைனஸ் 2,50,000 பண்ணிடலாமா? இன்னொன்று. ம் கரெக்ட் செல்லம்மா, நீங்க இன்னொன்று கூட பண்ணலாம்டா. இப்போ 4,90,000 இப்போ இன்கம் ரேஞ்சில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? அப் டு 2,50,000 இது இது எந்த ரேஞ்சில் வருது? செகண்ட் ரேஞ்சில் வருதா? அப்போ செகண்ட் ரேஞ்சில் வருதுன்னா என்ன? ஸோ 2,50,000லேருந்து 5,00,000 வருதா? அப்போ நம்ம அவங்க என்ன பண்ணலாம்னா 5% ஆஃப் டோட்டல் இன்கம் எவ்வளோ நம்மளுக்கு? 4,20,000 மைனஸ் 2,50,000. அப்போ 4,90,000 மைனஸ் 2,50,000 இதில் 5% போட்டால் 12,000 ருபீஸ். அதான் டாக்ஸ் லயபிலிட்டி. இப்போ இவர் எடுத்துக்கோங்களேன், 5,20,000 அவரு மூணாவது ஸ்லாப்ல வராரு, கரெக்டா? அப்போ மூணாவது ஸ்லாப்ல வரும்போது என்ன ஆயிடும்? இந்த 5,12,000க்கு எப்படி டாக்ஸ் லயபிலிட்டி கண்டுபிடிக்கிறோம்? டாக்ஸ் லயபிலிட்டி ஆஃப் இண்டிவிஜுவல் ஏர்னிங். இதுக்கு ட்ரை பண்றீங்களா வஷிதா? 5,20,000க்கு எப்படி வரும் சொல்லுங்க பார்க்கலாம். 5,12,000 மைனஸ் 5,00,000 மட்டும் வராது. யோசிங்க சொல்லலாம். கடமா இது வந்து இந்த மூணாவது ரேஞ்சில் வருதுடா. மூணாவது ரேஞ்சுக்கு என்ன சொல்லியிருக்காங்க இன்கம் டேக்ஸ்? 12,500 பிளஸ் 20% ஆஃப் டோட்டல் இன்கம் எவ்வளோ? 5,12,000 மைனஸ் 5,00,000. அதாவது இந்த இன்கமோட ரேஞ்சு இதுல எங்க வருதுன்னு பாருடா கண்ணம்மா. ஃபர்ஸ்ட் ஸ்லாப்ல வருதுன்னா இது, செகண்ட்ல வருதுன்னா இப்படி பண்ணணும், தேர்ட்ல வந்ததா? இப்போ 5,12,000 தேர்டா? அப்போ இங்க இருக்கிற கண்டிஷன் வந்து அப்படியே அப்ளை ஆகும். பாருங்களேன், 12,500 பிளஸ் 12,000 இன்டூ 20%. அப்பனா எவ்வளோ? 12,500 பிளஸ் 2,400. இதான் சொல்லுமா 14,900. புரியுறதாடா வஷிதா, அக்ஷயா, ஆயிஷா, மித்ரா, சிவானி?
ஓகேவாடா? இது நம்ம பண்றது வந்து எல்லாமே ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம். நியூ டாக்ஸ் ரெஜிம் கிடையாது. ஓல்ட் டாக்ஸ் டிஃபால்ட் டாக்ஸ் கிடையாது. ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம்ல நம்ம இப்ப பண்றோம். அதுவும் ரெசிடென்ட் இண்டிவிஜுவல்க்கு பண்றோம். Who is not a senior citizen, neither a senior citizen, not a super senior citizen க்கு பண்றோம். புரியுதா? நான் ஒரு கொஸ்டின் குடுக்கட்டுமா? நீங்க பண்றீங்களா? ஒரு சும்மா ட்ரஸ்ட் மாதிரி. இன்கம் வந்து 7 lakhs இருக்குடா செல்மா. இன்கம் 7 lakhs. சிவானி நீங்க பண்ண வேணாம் சிவானி. ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணுங்க. டாக்ஸ் லயபிலிட்டி என்ன? கண்டுபிடிங்க பார்க்கலாம். இன்கம் 7 lakhs செல்லம். அப்ப டாக்ஸ் லயபிலிட்டி எங்க? இண்டிவிஜுவல் செல்லமா. ரெசிடென்ட் இண்டிவிஜுவல் பிலோ இவர் வந்து 56 இயர்ஸ்னு வச்சுக்கோங்களேன். அவரோட இன்கம் 7 lakhs. டாக்ஸ் லயபிலிட்டி என்னன்னு கண்டுபிடிங்க. நீ ஓல்டு டாக்ஸ் ரெஜிம்ல, அதாவது இது பேஸ் பண்ணி. ஸோ ஸ்டெப் ஒன் நீங்க என்ன பார்க்கணும்னா, அந்த 7 lakhsன்றது எந்த கேட்டகரிக்குள்ளன்னு பாருங்க. அந்த கேட்டகரிக்கு அகெயின்ஸ்டா என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அதை அப்படியே அப்ளை பண்ணுங்க. போடுங்க பார்க்கலாம். 7 lakhs ரெசிடென்ட் அவரு, அப்புறம் லெஸ் தேன் 58 இயர்ஸ், ஏஜ் வந்து 58 இயர்ஸ். ஃபிஃப்டி டூ 500 ஒரு நிமிஷம்டா. ஸோ அக்ஷயா ஒரு நிமிஷம் இருங்க. என்ன சொல்லுமா 2 minutes வெயிட் பண்றீங்களா? எல்லாரும் என்னெல்லாம் ஆன்சர்ஸ் எடுத்துட்டு வராங்க பார்க்கலாம். அக்ஷயா வந்து 52,500. ஆயிஷாக்கு வந்து தான் வருது. மித்ராக்கு, வஷிதாக்கு, யாருக்குடா? மித்ராக்கா வந்துதாடா? ஓகே. வஷிதாக்கு ஓகே. எப்படிடா போட்டீங்க 52,500? மித்ரா அவ்வளோதான். புரியுதாடா? ஸோ ஸ்டெப் நம்பர் என்னன்னா, எவ்வளோ டோட்டல் இன்கம், அந்த டோட்டல் இன்கம் ஓடுறதுக்கு இங்க எந்த ஸ்லாப் அலைன் ஆகுது. ஓகேவா? சூப்பர். இன்னொன்னு இதே மாதிரி எடுத்துக்கிறீங்களா ஒரு டெஸ்ட் குட்டி? ரெசிடென்ட் வந்து 54 இயர்ஸ், இன்கம் லைபிலிட்டி வந்து 540 lakhs. 540 lakhs. என்ன சொல்ல மருந்து? 1 crore.
1 crore 60 lakhs 60 lakhs அப்புறம் ம் சரி பார்க்கலாம். ஓகே உங்களுக்கு அதான் வருதாடா? ஓகே செல்லம்மா இந்த ரவுண்டிங் ஆஃப் சொல்லி கொடுத்துறேன்டா. சி இப்போ வந்து 4876.49 லேபிலிட்டி வந்ததுன்னா அதை 4880 நீங்க வச்சுக்கலாம் செல்லம். 6452.50னா 6450 வச்சுக்கலாம். இல்ல 8738.92 அப்படி இருந்ததுன்னா 87540 வச்சுக்கலாம். சரியா? இந்த ரவுண்டிங் ஆஃப்ல எம்சிக்யூஸ்ல சம்டைம்ஸ் நம்மளுக்கு ஒரு இது வரும். அக்ஷயாக்கு வந்துருதா? சரி ஆன்சர் பார்க்கலாமா? சூப்பர். ஸோ இப்போ வந்து இது எப்படி பண்ணணும்னா 1,12,500 plus 30 percentage of 30 percentage of 540 minus, so 540 1 2 1 2 சூப்பர் வெரி குட். அவ்வளோதான். வெரி குட்ரா, எல்லாருமே சூப்பரா போட்டிருக்கீங்க. அப்படிதான் நம்ம டாக்ஸ்ல எப்படி கண்டுபிடிக்கணும். ஓகே இப்போ இங்க 4,90,000னால டாக்ஸ் டிபேட் வந்து நம்மளோட இது என்ன 100% ஆஃப் டாக்ஸ் லேபிலிட்டி 12,500 விச் எவர் இஸ் லெஸ். அப்போ 12,000 ஆர் 12,500 எது லெஸ்? அதனால 12,000. இங்க வந்து கிரேட்டர் தேன் 5 லேக், அதனால ரிபேட்டே கிடையாது. இங்க சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு வந்து ரிபேட் எவ்வளவு தெரியுமா? சீனியர் சிட்டிசனுக்கு வந்து ஒரே ஒரு நிமிஷம். சீனியர் சிட்டிசனுக்கு 6,250 or applicable to individual. ஓகே சீனியர் சிட்டிசன்ஸ்க்கும் அதே தான் கண்ணா. 100% ஆஃப் டாக்ஸ் லைபிலிட்டி or 12,500 which இருங்க ஒரே ஒரு நிமிஷம்.
சீனியர் சிட்டிசனுக்கும் அதே மாதிரி தான் கட்டணும். 4,25,000 இருக்கு. ஸோ ரிபேட் கிளைம் பண்ணிக்கலாம். 100% ஆஃப் டாக்ஸ் liability or 12,500 whichever is lesser. இதுல 5,40,000 எக்ஸீட் ஆயிருக்கு, அதனால ரிபேட் கிடையாது. நான் ரெசிடென்ட்டுக்கு ரெண்டு பேருக்குமே ரிபேட் கிடையாது. ஓகேவா? ஓகே. சர்சார்ஜ் இப்ப சொல்லி தரேன். சர்சார்ஜ் வந்து இட் இஸ் ஃபாலோயிங். சர்சார்ஜுக்கு வந்து எப்பவுமே ஓல்ட் டாக்ஸ்ல வந்து 50 lakhs வரைக்கும் இன்கம் இருக்குன்னா சர்சார்ஜ் கிடையாது. 50 lakhs to 1 crore சர்சார்ஜ் டேபிள் 50 lakhsக்கு மேல எக்ஸீட் ஆனா மட்டும்தான் சர்சார்ஜ் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு கீழே இருக்கிற வரைக்கும் சர்சார்ஜே கிடையாது. ஹெல்த் அண்ட் எஜுகேஷனல் செஸ் எவ்வளோனா 4%. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹெல்த் அண்ட் எஜுகேஷனல் செஸ் வந்து 4%. மார்ஜினல் ரிலீஃப். மார்ஜினல் ரிலீஃப். இந்த மார்ஜினல் ரிலீஃபோட கான்செப்ட் என்ன தெரியுமாடா? Marginal relief is provided to ensure that the additional income tax payable, including surcharge on excess income over 50 lakhs or 100 lakhs or 200 lakhs or 500 lakhs, limited to the amount by which income is more than 50 lakhs or 100 lakhs or 200 lakhs or 500 lakhs. Marginal relief ஓட ஃபார்முலா என்னன்னு சொல்றேன் செல்லம். Income tax plus surcharge on income minus income tax on 50 lakhs plus income minus 50 lakhs if positive. Similar relief can be provided if the income exceeds largely above 1 crore, 2 crores, 5 crores. See, இப்போ வந்து கேஸ் ஒன்ல பாருங்களேன், liability 13 lakhs 9,500 இருக்கு. இப்போ இங்க சர்சார்ஜ் இருக்கா இதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மார்ஜினல் ரிலீஃப் கால்குலேஷன் எடுத்துக்கிறாங்க. அப்போ சர்சார்ஜ் என்ன பண்ணுவாங்கன்னா, சர்சார்ஜுக்கு வந்து மெயின் ரூல் என்னன்னா 50 lakhs லேக்ஸ் ஆமா 50 lakhs தானே பார்த்தோம் நம்ம. 46 ஆமா 50 lakhs total income does not fix 50 lakhs வரைக்கும் இல்ல. less marginal relief. less marginal relief வந்து ஒரு நிமிஷம் இருடாங்க, ஒரே நிமிஷம் இருங்க கண்ணா. மார்ஜினல் ரிலீஃப் கேக்குறாங்களாடா கொஸ்டின் பேப்பர்ஸ்ல? டாக்ஸ் லைபிலிட்டி கால்குலேஷன் மட்டும் கேக்குறாங்களா? மார்ஜினல் ரிலீஃப் கேக்குறாங்களா? நான் சோஃபார் சஜஸ்டட் பார்த்த வரைக்கும் மார்ஜினல் ரிலீஃப் கேட்குற மாதிரி தெரியல. பட் தென் நான் சொல்றேன் உங்களுக்கு, குயிக்கா ரீகலெக்ட் பண்ண முடியல. இப்போ பாருங்க செல்லம், கம்ப்யூட் டாக்ஸ் லைபிலிட்டி ஆஃப் தி அசஸி ஹூஸ் டோட்டல் இன்கம் இஸ் 49,90,000. இப்போ டோட்டல் இன்கம் வந்து 49,90,000க்கு இன்கம் எவ்வளோ?
டாக்ஸ் லைபிலிட்டி எவ்வளோடா வரும் 49,90,000க்கு வஷிதா கால்குலேட் பண்ணுங்க. கால்குலேட் பண்ணுங்க செல்லம். 49,90,000க்கு டாக்ஸ் லைபிலிட்டி எவ்வளோ வருது பாருங்க. கரெக்டா வருதாடா? 13,09,500. அதாவது 49,90,000ன்றது வந்து 10 lakhsக்கு above வருது. அப்போ 1,12,500 plus 30% into 49,90,000 minus 10 lakhs. கரெக்டா? இப்போ 1,12,000 plus 39,90,000 ஓட 30% இது. அப்போ 13,09,500. ஓகே. ரிபேட் வந்து 13,09,500க்கு ரிபேட் கொடுப்போமா? கிடையாது. ஏன்னா நம்மளோடது வந்து இட் இஸ் கம்ப்ளீட்லி வந்து கிரேட்டர் தான் இன்கம் வந்து 5 லட்சத்துக்கு கிரேட்டரா இருக்கிறதுனால ரிபேட் கிடையாது நில்ல. இப்போ இதுக்கு வந்து சர்சார்ஜ் வந்து சர்சார்ஜ் கிடையாது. ஏன் சர்சார்ஜ் கிடையாதுன்னா 50 lakhsக்கு இன்க்ரீஸ் ஆனால் தான் சர்சார்ஜ். அப்போ நில்ல. ஸோ டாக்ஸ் அண்ட் சர்சார்ஜ் வந்து பேபிள் வந்து 13,09,500. இது நார்மலான டாக்ஸ் லைபிலிட்டி கால்குலேஷன். டாக்ஸ் லைபிலிட்டில ஒரு ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்கண்ணா. மார்ஜினல் ரிலீஃப் கேட்டா இன்கம் வந்து 50 லட்சத்துக்கு மேல இருக்கணும். ஓகே, இன்கம் வந்து 50 லட்சத்துக்கு மேல இருந்தாதான் மார்ஜினல் ரிலீஃப் கிளைம் பண்ண முடியும். எப்போ என்னோட இன்கம் 50 லட்சத்துக்கு கீழே இருக்கும் உங்களோட நார்மல் டாக்ஸ் கால்குலேஷன். இப்போ செகண்ட் கேஸ் பாருங்களேன். 50 lakhs 10,000. யார் அது? ஆயிஷா, 50 lakhs 10,000க்கு டாக்ஸ் லைபிலிட்டி என்ன வருதுன்னு பாரு செல்லம். ம். ஆ 13,15,500. இப்போ டோட்டல் இன்கம் வந்து 50 lakhs மேல இருக்கு. ஸோ ரிலீஃப் கிளைம் பண்ண முடியும், ரிபேட் கிளைம் பண்ண முடியாது நில்ல. ஸோ 13,50,500 liability. சர்சார்ஜுக்கு ஸ்லாப் என்ன சொல்லியிருக்காங்க? 50 lakhs to 1 crore 10% ஆஃப் டாக்ஸ். ஸோ 13,15,500க்கு 10%, 1,31,550. ஸோ டாக்ஸ் அண்ட் சர்சார்ஜ் பேபிள் வந்து 14,47,050. இப்போ இந்த பார்ட் இருக்குல்லக்கண்ணா, இந்த 14,47,050 டாக்ஸ் அண்ட் சர்சார்ஜ் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல கேஸ் டூல நம்ம கண்டிப்பா வந்து மார்ஜினல் ரிலீஃப் வந்து கிளைம் பண்ணலாம். அதோட ப்ரொசீஜர் சொல்றேன் கேட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து டாக்ஸ் அண்ட் சர்சார்ஜ் எவ்வளவோ அது மைனஸ் ஒரே நிமிஷம்டா. 1,75,000 பண்றேன், பண்ணிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஆனா இது ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இது கண்டிப்பா உங்களுக்கு ரீகலெக்ட் பண்ணி சொல்லி தந்துடுவேன், மறக்காம பார்த்துக்கோங்க. நான் 288B மார்ஜினல் கான்செப்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரீகலெக்ட் பண்ண முடியலையே. ஓகே ஃபைன். இப்போ வந்து டிஃபால்ட் டாக்ஸ் ரெஜிம்ன்றது வந்து இப்போ கரண்டா இருக்கிறது. ஓகே, அதுல எப்படின்னா அப் டு 1 lakh நில்லு, 3 lakhs to 7 lakhs 10% இந்த ஸ்லாப். கனமா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஸ்லாபையும் நீங்க நல்லா பண்ணிக்கணும். ஓகே,
ஸோ இது வந்து ஓல்டு டாக்ஸ் ரிஜிம். சரியா? இப்போ நான் போடுறது வந்து நியூ டாக்ஸ் ரிஜிம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப் டு 3 lakhs வந்து நில்லு, 3 lakhs to 7 lakhs. ரிபேட் வந்து 100%. அங்க எவ்வளோடா ஓல்ட் டாக்ஸ் ரிஜிம்ல என்னடா ஆயிஷா எவ்வளோ? பர்சன்டேஜ் ஆஃப் டாக்ஸ் லியாபிலிட்டி ஆர் இங்க 25,000. ஓகேவா? எது கேட்பாங்கன்னு சொல்ல முடியாதுடா. டிஃபால்ட் டாக்ஸ் ரிஜிமும் கேட்கலாம், ஓல்ட் டாக்ஸ் ரிஜிமும் கேட்கலாம். சரியா? சலாம், இப்போ வந்து நம்ம டிஃபால்ட் டாக்ஸ் ரிஜிம்ல வந்து ஒர்க் அவுட் பண்ண போறோம். கேஸ் 1 வந்து இப்போ டாக்ஸ் லியாபிலிட்டி கண்டிப்பா கேட்பாங்க கண்ணா. ஒரு சம் ஒரு 2 மார்க்ஸ்லயும் வரும், ஒரு 7 மார்க்ஸ்லயும் வரும், 9 மார்க்ஸ் சம்ல வரும். ஸோ அதுக்கு வந்து நீங்க இப்போ இதுவாயிட்டீங்கன்னா 7 மார்க்ஸ் டு 10 மார்க்ஸ் 9 மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ இங்க பாருங்க 6 lakhs இருக்குடா. அக்ஷயா டாக்ஸ் 4 பேருமே 6 lakhs இன்கம் இருக்கு. நியூ டாக்ஸ் ஜிம்ல டாக்ஸ் கால்குலேஷன் பண்ணோம். எப்படி பண்ணணும் போடுங்க. 15,000 வருதா பாருங்க செல்லம் எல்லாருக்கும். எல்லாருக்கும் 15,000 வருதா பாருங்க கண்ணா. நியூ டாக்ஸ் ஜிம்ல இன்கம் வந்து 6 lakhs இருக்கும்போது 15,000 வருதா பாருங்க கண்ணா. இல்லைன்னா உங்களுக்கு சொல்லித்தரேன், போட்டு பாருங்க. ம். என்னமா? இந்த ஒரு நிமிஷம்டா. ஸோ அப் டு 3 lakhs நில்றா கண்ணா. ஓகே, 3 lakhs வரைக்கும் நில்லா. கரெக்ட்ரா. 15,000 வர மாட்டேங்குதா? ஸோ 6 lakhsல அப் டு 3 lakhs போயிட்டு சொல்லமா? அப்போ 3 lakhs முடிஞ்சிருச்சு. ரிமைனிங் இன்னும் எவ்வளோ இருக்கு? 3 lakhs-ஆ? கரெக்டா? அதுல 5% போட்டீங்கன்னா 15,000 ஆச்சுலமா. 3 lakhs into 5%, 15,000. அப்ப இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 6 lakhs. 6 lakhs. ஆ ஆ ஆக்சுவலா ஓல்ட் டாக்ஸ் ஜிம்ல உங்களுக்கு இந்த மாதிரியே இருக்கு கண்ணா. அவங்க கொடுத்துருக்காங்க புக்ல. அப் டுனா ரேட்ஸ் ஆஃப் இன்கம் டாக்ஸே இப்படிதான் இருக்கும்னு கொடுத்துட்டாங்க. பட் நம்மளுக்கு எப்படி கொடுத்துருக்காங்கன்னா டோட்டல் இன்கம் வந்து ஃப்ரம் 3 lakhs to 7 lakhs அப்படி இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஸ்லாப்ல இருக்கு 5%. ஆனா சப்சிக்வெண்டா இருக்கிற அந்த முன்னாடி ஒரு 3 லட்சம் போயிருக்குல்ல, அதை நம்ம எடுத்துக்கணும்னு அர்த்தம். இதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லிடுறேன். இங்க வந்து இன்கம் ரேஞ்ச் கொடுத்துட்டு ரேட் ஆஃப் இன்கம் டாக்ஸும் கொடுத்துட்டாங்க. இங்க வெறும்னா டோட்டல் இன்கம் கொடுத்துருக்காங்க, ரேட்ஸ் ஆஃப் டாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்கம் ரேஞ்ச்னா என்ன தெரியுமா செல்லம்? இதுல இருந்து இதுக்குள்ள இருந்ததுன்னா இப்படி யூஸ் பண்ண அப்படின்னு அர்த்தம். கத்தால 6 மணில இருந்து 10 மணிக்கு வந்தேன்னா நீங்க இந்த டாக்டரை பார்க்கலாம் அப்படின்றது இது. ஸ்ட்ரெயிட்டா பார்க்கலாம்னு சொல்றாங்க. இது என்ன சொல்றாங்கன்னா 6 மணில இருந்து 10 மணி வரைக்கும் இந்த டாக்டர், 10 மணில இருந்து 12 மணி வரைக்கும் இந்த டாக்டர், அந்த மாதிரி. அதாவது இது திஸ் இஸ் ஜஸ்ட் an இன்கம். இது வந்து இன்கம் ரேஞ்ச். இன்கம் ரேஞ்சுக்கு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா நீங்க பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் செல்லம். பட் இன்கம்னு கொடுத்தாங்கன்னா நம்ம இப்படி கால்குலேட் பண்ணோம். சரி, அப்ப 6 லட்சத்துல 3 லட்சம் போயிடுது. அப்ப அந்த 3 லட்சத்துக்கு இது கிடையாது. அப்ப ரிமைனிங் எவ்வளவு இருக்கு? 3 லட்சம் இருக்கு. அப்ப அதுக்கு 5%, 15,000 அப்படி பண்ணோம். ஓகேவா? இது இந்த டாக்ஸ் ரிஜிம் தரவு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இதுல இன்கம் ரேஞ்ச் வச்சு நியூ டிஃபால்ட் டாக்ஸ் ரிஜிம் வந்து ஷெட்யூல் வேணா உங்களுக்கு போட்டுட்டு வேணா நான் தரேன். ஃப்ரெஷ்ஷா வேணா போட்டு தரேன். பட் அங்கேக்கும் இங்கேக்கும் டிஃபரன்ஸ் தெரியுதா எப்படின்ட்டு? புரியலையா? கஷ்டமா இருக்கா? சொல்லுங்க வஷிதா.
இன்கம் டேக்ஸ் புக்லியானா 3 கொடுத்துருக்காங்க. 3 to 7 டா செல்லமா. நீங்க நம்ம ரிவைஸ்டு புக்கே யூஸ் பண்ணிக்கோங்க செல்லம். ஏன்னா கொஞ்சம் இருங்க இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. என்ன ரிவைஸ்டான்னு பார்த்துக்கிறேன். இந்த ஒரு விஷயம்லாம் இருந்தால் கொஞ்சம் மாறும்டா. ஒரு நிமிஷம் நான் கன்ஃபார்ம் பண்ணிடுறேன் இப்போ. செல்லம் 2025 உங்களுது என்னடா கண்ணா ரிவைஸ்ட் எடிஷன்? சிவானி உங்க புக்ல என்னடா இருக்கு? ஓ சரி 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 ஒரு நிமிஷம்டா. இந்த சப்ளிமெண்டரி பார்த்துடலாமா? ஒரு நிமிஷம் இருங்க. எதுக்கு நம்ம கன்ஃபியூஸ் ஆகணும்? சப்ளிமெண்டரி பார்த்துடலாங்க. ராம்ரா என்ன கொடுத்துருக்கானோ அதை எடுத்துக்கலாம்டா நிஷிதா. நம்ம இந்த புக்ல எடுத்துக்கலாம் நிஷிதா. என்னோட புக்ல நான் இப்ப ரிவைஸ்ட் வெர்ஷன் வச்சிருக்கேன்ல அதுபடியே பண்ணிருக்கேன். ஓகே செல்லம் அந்த ஸ்லாப் வந்து படிச்சிருந்தா செல்லமா. அதாவது ஏன் நான் டாக்ஸ் லைபிலிட்டி எடுத்தேன்னா டிடி டாக்ஸ் லைபிலிட்டி இல்லாம எந்த क्वेश्चन செட் பண்ண மாட்டான்டா. சோ இப்போ நான் உங்களுக்கு டாக்ஸ் லைபிலிட்டி போர்ஷன் எடுத்து தரவு பண்ணிடுறேன். ஓகே அதாவது பின்னாடி இருக்கிற சம்ஸ் அப்படியே எடுத்து தரவு பண்ணிட்டேன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ பாருங்க செல்லம் ஓல்டு டாக்ஸ் ரெஜிம் நல்லா புரிஞ்சுதா? இல்ல எதுவும் டவுட் இல்லையே சொல்லுமா. சப்ளிமெண்டரியில என்ன கொடுத்துருக்காங்கண்ணா? நான் இப்ப சொல்றதுதான் இல்ல. அப்ப அதுவே எடுத்துக்கோங்க. அப்ப அதையே எடுத்துக்கோங்கடா செல்மா. சப்ளிமெண்டரி தான் நம்மளுக்கு வேத வாக்கு. ஒரு நிமிஷம். பேப்பர் 17 நடக்கணும். ஓகே சென்ட் பண்ணிருக்கியாடா? ஓகேடா. ஓகேடா. இதுல என்ன இருக்கோ கண்ணா ஓகே அது அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. உங்க புக்ல இருக்கிறத ஃபாலோ பண்ண வேண்டாம். சரியா? அது எந்த ஒருத்தருக்கோ ஒரு ரெடிஷன்ஸ் மாதிரி இருக்கும்ல. சப்ளிமெண்டரியில வந்து என்ன சொல்றாங்களோ அதுதான் அவங்க எதிர்பார்ப்பாங்க. பாருங்க செல்லம் டிஃபால்ட் டாக்ஸ் ரெஜிம் அப்படின்னா இதுதான் 7 lakhs 10% இதுதான் ஃபாலோ பண்ண சொல்லும். ஓகே ரிபேட் பார்த்தீங்கன்னா 100% ஆஃப் டாக்ஸ் லயபிலிட்டி 25,000. இதுக்கு வந்து 5 லட்சம் ரூபாய் அதுக்கு 5 லட்சம் ரூபாய் இல்ல இதுக்கு வந்து 7 லட்சம் ரூபாய் வரைக்கும் இருந்தா ரிபேட் கிளைம் பண்ணிக்கலாம். மார்ஜினல் ரிலீஃப் நான் கண்டிப்பா உங்களுக்கு சொல்லி தரேன். ஷுவரா சொல்லி தந்துருவேன். when total income exceeds 7 lakhs available up to 7,27,770 marginal relief is equal to இது நான் சொல்லி தரேன். சர்சார்ஜ் என்ன தெரியுமா செல்லம்? 50 லட்சம் வரைக்கும் நெல்லு 50 லட்சம் டு 1 crore 10%. நல்லா பாத்துக்கோங்க. போன வாட்டி 27% ஆஃப் டாக்ஸ்ன்றது இஃப் ஐ எம் ரைட் இட் வாஸ் 37% போன வாட்டி. ஒரு நிமிஷம் இருங்க. ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம் பாத்தீங்களா? 5 crores மேல இருந்தது 37% ஆஃப் டாக்ஸா. இப்ப ஸ்லாப் என்ன மாத்திருக்கானா சர்சார்ஜுக்கு 2 crores-நாலே 25%. இது மட்டும் நல்லா பை ஹார்ட் பண்ணிடுறீங்களா கண்ணா? இருங்க. ஆமா இது பை ஹார்ட் பண்ணியே ஆகணும். நியூ டாக்ஸ் ரெஜிம்
நல்லா பார்த்துக்கோங்க செல்லம். 3 lakhs to 5 lakhs இது. அதே மாதிரி ரிபேட்டுக்கு வந்து இந்த ப்ரொவிஷன், ரிபேட்டுக்கு இந்த ப்ரொவிஷன், அப்புறம் வந்து சர்சார்ஜுக்கு வந்து லாஸ்ட் 25%. முன்னாடி 37% இருந்தது, இப்போ 27%, 25%. ரிப்பீட் பண்றேனா? ஓகே, வேண்டாம். அப்புறம் அதே மாதிரி ஹெல்த் எஜுகேஷன் செஸ் ரெண்டுக்குமே 4%. ஆஃப்டர் சர்சார்ஜ் பண்ணிட்டு டாக்ஸ்ல எப்படி இருக்கும்? 4%. அப்புறம் வந்து ரேட்ஸ் ஆஃப் டாக்ஸ் அண்டர் ஓல்டு டாக்ஸ் ரெஜிம். செல்லம், ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம் வந்து இண்டிவிஜுவல் HUF இன் கேஸ் ஆஃப் சூப்பர் சீனியர் சிட்டிசன்ஸ். அதாவது இது சூப்பர் சீனியர் சிட்டிசன்ஸ். ஸோ இவங்களோட தான் இங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, சீனியர் சிட்டிசனோடது இவங்க கொடுத்துருக்காங்க அப் டு 3 lakhs இல்ல. அப்புறம் நம்மளோட நார்மலா நம்பலா பீப்புள்லாம் இருக்கிறது இந்த இந்த கேட்டகரி. இது ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம். ரிபேட் என்ன? அதுக்கு 12,500 or 100% of tax liability as computed. அப்புறம் சர்சார்ஜ் வந்து 37% of the tax இருந்ததுரா ஓல்டு இல்ல. இப்போ இந்த 37% of tax கிடையாது, கடைசி ஸ்லாபே 25% of tax. யாருக்காவது குழப்பறதா? சொல்லிட்டுமா? குழம்புதாடா ரொம்ப? ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க. இது வந்து டாக்ஸ் ரெஜிம்லயே எக்ஸெப்ஷன்ஸ்டா. ஒரு இருங்க, நான் ஒரு வாட்டி திருப்பி ரீகலெக்ட் பண்றேன், ஒரு நிமிஷம். அதான் அப்படிதான் பண்ண போறோம், அப்படிதான் பண்ண போறோம். அதே மாதிரியே பண்ணிடுறோம். ஃபர்ஸ்ட் நார்மலுக்கு போடலாம். ஓகே, நார்மல் பீப்புள் ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம் 1 lakh 2,50,000 சொல்லலாம். ஓகே, ஓகேவா? இதுவே நியூ டாக்ஸ் ரெஜிம்ல நார்மல் பீப்புளுக்கு வந்து இப்படி வரும்டா. ஓகே, இது நார்மல். இப்போ சீனியர் சிட்டிசன்ஸ் இது ஓல்ட் ரெஜிம். நியூ ரெஜிம்ல
New regime for senior citizens. New regime senior citizens, super senior citizens ஏதாவது உங்க புக்ல இருக்கு? சப்ளிமெண்டரியில ஏதாவது கவர் பண்ணிருக்காங்க சொல்லுங்க. நான் தான் மிஸ் பண்றேனா? சேஞ்சஸ் இல்ல. இல்ல கரெக்டா தான் பாக்குறேன் நான். ஒரே நிமிஷம்டா, திருப்பி ஒரு செக் பண்ணிடுறேன். இது டிஃபால்ட் டாக்ஸ் ரெஜிம் இண்டிவிஜுவலுக்கு. சர்சார்ஜ் ஓல்டு இதுல வந்து சூப்பர் சீனியர் சிட்டிசன், சீனியர் சிட்டிசன், சீனியர் சிட்டிசனுக்கு வந்து அப் டு இது, சூப்பர் சிட்டிசனுக்கு வந்து ஸோ சூப்பர் சீனியர் சிட்டிசன், நார்மல் இண்டிவிஜுவல்ஸ். செல்லம் இண்டிவிஜுவல்ஸ்னா ஹெச்யூஎஃப் எல்லாருக்குமே அப்ளிகபிள் தானே அந்த ஸ்ட்ரெச். அசோசியேஷன் ஆஃப் பர்சன்ஸ், பாடி ஆஃப் இது, யூனிவர்சிட்டிஸ் எல்லாருக்குமே அப்ளிகபிள். வேற ஏதாவது இருக்கா? நான் மிஸ் பண்றேன் என்னடா? இல்ல பஷிதா சொல்ற மாதிரி எதுவும் சேஞ்ச் இல்லடா, அவங்களுக்கு அதே தான் அப்ளிகபிள். இவங்களுக்கா இது புரிஞ்சுதா? இப்போ இது ரிபேட், இவங்களுக்கு ரிபேட் எவ்வளோடா ஆக்கணும்? ஓல்டு ஜிம்ல சர்சார்ஜ் வந்து சர்சார்ஜ்ல போனதுக்கு இதுக்கும் ஒரே ஒரு டிஃபரன்ஸ் சொல்லலாம். கடைசி ஸ்லாப் கிடையாது, 2 crores கழிச்சே வந்து அது 25%. இப்போ பாருங்க, ஓல்டு ஜிம்ல வந்து சர்சார்ஜ் வந்து இது. நான் பாவம்டா, கஷ்டம் தான்டா உங்களுக்கு. 2 ஜிம் ஏன் இவ்வளோ இது பண்றாங்கன்னே தெரியல. இது வரைக்கும் புரிஞ்சுதாடா? செஸ் வந்து மாறல கண்ணா. ஓகே, செஸ். ஸோ இங்க வந்து ஸோ ஓகேவா? இப்போ ஓகேவா? ஓல்ட் டாக்ஸ் ரிஜிம் அப் டு 2,50,000 இல்ல, 2,50,000 to 5 lakhs, 5% on total income. இது வந்து இன்கம் ரேஞ்ச் செல்லம். ஓகே, இது இன்கம்.
இதுக்கு இன்கம் ரேஞ்ச் இருக்கா பார்க்கட்டுமா? ஒரு நிமிஷம் இருங்க. ரெண்டுத்துக்குமே ஹெல்த் அண்ட் செஸ் வந்து ஹெல்த் அந்த செஸ் 4% தான். இங்க பாரு ரேஞ்ச் போட்டுடுறேன்டா இதுக்கும். இங்க பாருங்க கண்ணம், இதுக்கு ரேஞ்ச் இங்க போடுறேன். ஓகேவா? இப்ப டைரக்டா இப்ப இது என்ன அமௌண்ட்? நியூ டாக்ஸ் ரெஜிம்ல 6 lakhs ஆடா. அப்ப 6 lakhsனா இது எந்த ரேஞ்ச்ல வருது? 3 lakhs to 7 lakhs ஆ? அப்போ அந்த எவ்வளவு வந்து above 3 lakhs ன்னு பாருங்க. so 3 lakhs into 5% 15,000. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க என்ன சொல்லிருக்காங்க? 6,80,000 சொல்லிருக்காங்க. இப்போ 6,80,000ன்றது வந்து 3 lakhsல வந்து 6,80,000 3,80,000. 3,80,000ல into 5% போட்டோம்னா 19,000. அதான் இங்க 19,000. புரியுதா? டைரக்டா போட்டுடலாம். 7,20,000 இருக்கு. இப்போ 7,20,000னா எந்த ரேஞ்ச்ல வரும்? இந்த ரேஞ்ச்ல வருமா? அப்ப 20,000 plus 7,20,000 minus 7 lakhs எவ்வளோ? 20,000. 20,000 into 10%. 20,000 into 10% எவ்வளோ வரும்டா வர்ஷிதா? ஸோ 2,000 போட்டா 22,000. அப்படியே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் கண்ணா. ரேஞ்ச் இங்க கொடுத்துருக்கேன். இது அப் டு இருக்குல்ல, அது விட்டுருங்க. நான் இங்க ரேஞ்சாவே கொடுத்துட்டேன். இவ்வளோக்குள்ள இவ்வளோ வந்ததுன்னா இதை இங்க எப்படி கொடுத்துருக்கேன் அந்த மாதிரி இங்க கொடுத்துருக்கேன். அப்ளை பண்ணிக்கிறீங்களா? சூப்பர். இப்போ நீங்க எல்லாரும் போடுங்க கண்ணா. 7,30,000க்கு எவ்வளவு வருதுன்னு பாருங்க. நியூ டாக்ஸ் ரிஜிம்ல 7,30,000க்கு எவ்வளவு டாக்ஸ் லைபிலிட்டி பாருங்க. 7,30,000க்கு டாக்ஸ் லைபிலிட்டி. வருதாடா? வஷிதாக்கு வருதா? ஆயிஷா
ஆயிஷா, மித்ரா, அக்ஷயா, உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன வருது? 7,30,000 என்ன வருது பாருங்க. வருதாடா? சூப்பர். வஷிதாக்கு வருது. மித்ரா, ஆயிஷா வருதா? ஸோ இந்த ஸ்லாப் நீங்க யூஸ் பண்றது புரியுதா? இங்க டைரக்டா நீங்க இது பண்ணலாம். இப்போ நான் இங்க ரேஞ்சையும் கொடுத்துட்டேன், இந்த ரேஞ்சையும் கொடுத்துட்டேன். இந்த அப் டு டிஃபிகல்ட்டியே வேண்டாம், டைரக்டா அப்ளை பண்ணிக்கலாம். சரியா? ஸோ நார்மல்னா அப் டு 2,50,000 இல்ல. சரியா? இல்ல சீனியர் சிட்டிசன்னா 50,000 ரூபாய் இன்க்ரீஸ் பண்றாங்க, அவ்வளவுதான். மற்றபடி வேற எதுவும் டிஃபரன்ஸும் இல்லை செல்லம். அப் டு 2,50,000 இல்ல, 2,50,000 to 5 lakhs வந்து 5% டோட்டல் இன்கம் இது. அப்புறம் 5 lakhs to 10 lakhs வந்து இங்க 12,500 இருக்கா, இங்க கொஞ்சம் கம்மியா 10,000. 10 lakhs அபோவ்க்கு வந்து 1,12,500, இங்க 1,10,000. அதாவது வயசாக ஆக ஆக டாக்ஸ் பேர்டனை கம்மி பண்றாங்க, அதனால தான் இந்த அமௌண்ட் கம்மியாகிறது. சூப்பர் சீனியர் சிட்டிசன் பாத்தீங்கன்னா இன்னும் கம்மி செல்லம். இங்க 3 லட்சமா 5 லட்சம் வரைக்கும் கொடுக்குறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? பென்ஷன் வாங்குறோம் 5 லட்சம் வரைக்கும் டாக்ஸ் பே பண்ண வேண்டாம். ஏன்னா பாவம்ல, அவங்கள டாக்ஸ் பேர்டனுக்குள்ள கொடுக்க கூடாதுன்ட்டு 5 லட்சம் வரைக்கும். அப்ப 5 லட்சம் இந்த செகண்ட் ஸ்லாப் கிடையாது. 5 லட்சம் டு 10 லட்சம் 20% ஆஃப் டோட்டல் இன்கம். 10 lakhs and above 1 lakh plus 30 பச்சலமா இது நீங்க கண்டிப்பா பை ஹார்ட் பண்ணணும்டா. ஓகேவாடா? ஓல்டுல வந்து கண்டிப்பா பை ஹார்ட் பண்ணிடுங்க. நியூல ஒண்ணுமே இல்ல. இந்த 2,50,000க்கு பதிலா 3 lakh, அப்புறம் 3 lakh to 2,50,000 to 5 lakh, 3 lakh to 7 lakhs, அங்க 5 lakh to 10 மாதிரி இங்க 7 lakhs மட்டும் மாறுது. அப்புறம் 10 lakhல இருந்து above எல்லாமே. ஓகேவா? இது படிச்சிடுறீங்களா? அப்புறம் டிபேட் வந்து ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம்ல என்ன ஆயிஷா படிங்க. நியூ டாக்ஸ் ரெஜிம்ல படிங்க செல்லம். சூப்பர். இது ரெண்டு புரிஞ்சுதா செல்லமா? ஓகே. சர்சார்ஜ் மித்ரா படிங்க. டூ crore. செல்லம் இங்க பாருங்க, இது மாறவே இல்லடா. எது மாறி இருக்குன்னா இது மட்டும்தான் மாறி இருக்கு. இது அப்படியே கிளப் பண்ணி 37% இல்லாம பண்ணிருக்காங்க. இந்த 2 crores அபோவ்ன்றத 25% மொத்தமா ஆக்கிட்டாங்க. இங்க செக்ரிகேஷன் கொடுக்குறாங்க. ஓல்டுல 5 crores வரைக்கும் 25%, டோட்டல் இன்கம் எக்ஸீட்ஸ் 5 crores 37%. இங்க அது கிடையாது. சர்சார்ஜ்ல இது சேஞ்ச். இதுல 12,500ன்றது அப்படியே டபுள் ஆயிடுச்சாடா இது? ஆமா, அப்படியே டபுள் ஆகி 25,000 காமிச்சிருக்காங்க. இங்க அப் டு 2,50,000ன்றது 3 lakh, 2,50,000 to 5 lakhsன்றது 3 lakh to 7 lakhs அப்படி மாறி இருக்கு. ஸோ இது நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ஓல்டு வர்சஸ் நியூ.
இப்போ அதர் ப்ரொவிஷன்ஸ் ஒன்று பார்த்துக்கோங்க கண்ணா. firm limited liability partnershipல surcharge வந்து if the total income exceeds 1 crore or otherwise nil 1 crore இருந்தது exceeds 1 crore இருந்ததுன்னா 12% of income tax. otherwise surcharge கிடையாது. 1 crore வரைக்கும் firmக்கு overall it is taxable at the rate of 30%. health education is 4%. கம்பெனிலே ரெண்டு இருவாகுதுரா. ஒன்னு டொமஸ்டிக் கம்பெனி, ஃபாரின் கம்பெனி. டொமஸ்டிக் கம்பெனில வந்து இன்கம் டாக்ஸ் ரேட் வந்து டொமஸ்டிக் கம்பெனியா இருந்தது. டொமஸ்டிக் கம்பெனினா நான் 400 crore எக்ஸீட் ஆகாம உங்களோட டர்ன் ஓவர் இருக்கு அப்படின்னா 25%. இன் கேஸ் ஆஃப் டொமஸ்டிக் கம்பெனி நான் எக்ஸீட் ஆயிடுச்சுன்னா 30%. ஃபாரின் கம்பெனினா ஸ்ட்ரெயிட்டா 35%. சொல்லும் இதெல்லாம் பை ஹார்ட் பண்ணோம்டா. ஓகேவா? பை ஹார்ட் பண்ணிடுங்க எம்சிக்யூக்கு. if the total income exceeds 10 crores domestic company வந்து 12%. surcharge க்கு இங்க 5%. if the income exceeds 1 crore but does not exceed 10 crores னா domestic company 7%, foreign company 2%. கம்மியாகும் கண்ணா, நல்லா பார்த்துக்கோங்க. ஃபாரின் கம்பெனியோட சர்சார்ஜ் வந்து கம்மியாகிறது. பட் டொமஸ்டிக் கம்பெனியோட சர்சார்ஜ் வந்து ஜாஸ்தியா இருக்கு. அதுதான் இதுல மெயினா நீங்க அப்சர்வ் பண்ணணும். இப்போ 1 crore வரைக்கும், அதாவது நார்மல் இதுல எவ்வளவு வரைக்கும் சர்சார்ஜ் கிடையாது மித்ரா சொல்லுங்க. நார்மல் இண்டிவிஜுவல் ஃபேமிலி, இண்டிவிஜுவல் அசோசியேஷன் ஆஃப் பர்சன், பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ்க்குலாம் எவ்வளவு வரைக்கும் கிடையாது. ஆர்டிஃபிஷியல் லீகல் பர்சன் வரைக்கும் சர்சார்ஜ் 50 என்னது 50 lakhs வரைக்கும் கிடையாது. கம்பெனில 1 crore வரைக்கும் சர்சார்ஜ் கிடையாது. கம்பெனில 1 crore வரைக்கும் சர்சார்ஜ் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி எல்எல்பி பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் ஆர் லிமிடெட் லைபிலிட்டிலயும் 1 crore வரைக்கும் கிடையாது. அங்க வந்து 12% ஆஃப் இன்கம் டாக்ஸா, இங்கேயும் 12% ஆஃப் இன்கம் டாக்ஸ். 10 crores எக்ஸீட் ஆச்சு வரைக்கும் 12. சப்போஸ் இன்கம் எக்ஸீட்ஸ் 1 crore பட் டஸ் நாட் எக்ஸீட் 10 crore, அதாவது பாருங்க கண்ணுமா, 1 crore-லேருந்து 1 crore to 10 crores அப்படின்னா 7%. ஓகே, மோர் தென் 10 crores அப்படின்னா ஜாஸ்தியா இருக்கும், 12%. இதை விட 1 crore விட லெஸ் தான்னா சர்சார்ஜ். இவங்களுக்கு எப்படி? இது டொமஸ்டிக் கம்பெனி. ஃபாரின் கம்பெனிக்கு எப்படி? அதே தான், சர்சார்ஜ் கிடையாது. இங்க 2% தான், இங்க 5%. ஓகேவாடா? இந்த அதர் ப்ரொவிஷன்ஸும் பாத்துருங்க செல்லமா, சரியா? இந்த மூணுத்திலேருந்து கண்டிப்பா சொல்றேன் 5 marks கொஸ்டின் கண்டிப்பா கேட்பான். 1 2 சாரி ஓல்டு வர்சஸ் நியூ அதர் ப்ரொவிஷன் சேர்த்து 5லேருந்து 7 marksக்குள்ள ஒரு கொஸ்டின் கண்டிப்பா இருக்கும். இதை நீங்க நல்லா படிச்சுட்டு போனீங்கன்னா 5 to 7 marks நல்லா வாங்கலாம்டா, சூப்பரா வாங்கலாம். இப்போ ப்ரொவிஷன்ஸ்லாம் பார்த்துட்டோமா? இப்போ டாக்ஸ் லைபிலிட்டி கால்குலேஷன் சொல்லித்தரோம். டாக்ஸ் லைபிலிட்டி பார்த்துட்டீங்களாடா? டைரக்ட் டாக்ஸ்ல பார்க்கலன்னா ஒன்றும் இல்லைடா, பார்த்துட்டீங்களான்னு கேட்டேன். ம், செல்லம் அதே மாதிரி நீங்க என்ன பண்ணணும்னா டிடிஎஸ் ஓட அமெண்ட்மெண்ட்டை இதை நீங்க பை ஹார்ட் பண்ணணும். 19DA 5% 39 வரைக்கும் இருந்ததுதான், இப்போ அது 2% கம்மியா இருக்குடா. எல்லாமே சிம்பிளா ஒண்ணும் இல்ல. 19DA 195G 4G டிடிஎஸ் ப்ரொவிஷன்ஸ். இது 194 உள்ள இருக்கிறதுல எல்லாத்துலயுமே 194O தவிர இப்ப எல்லாத்தையுமே 5% 2% கம்மி பண்ணிட்டான். 194O மட்டும் 1% 0.1% கம்மி பண்ணிட்டான். இது படிச்சிடுறீங்களா சொல்லம்?
இன்னைக்கு நைட் உட்காந்துட்டு இந்த 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 டேப்லெட் காலம் மட்டும். ஓகேவா? எம்சிக்யூ கொஸ்டின் இதுல இருந்து வரும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு கொஸ்டின் ஷுவர் ஷார்ட்டா இதுல இருந்து ஒண்ணு வருது. ஒண்ணு 194 கேட்பாங்கன்னா, இல்ல 194 சீரீஸ்ல இருந்து ஒண்ணு கேட்பான், இல்ல 19D ஓடது கண்டிப்பா கேட்பான். ஏன்னா அது ரீசன் சேஞ்சஸ். ஓகே, TDS சேஞ்சஸ் மறக்காம படிச்சிருங்க. இப்ப டாக்ஸ் லயபிலிட்டி கோ த்ரூ பண்ணலாம். டாக்ஸ் லயபிலிட்டி சாப்டர்ல ஏதாவது டவுட்டா? அந்த சம் யாருக்காவது சம் டவுட்டா? சரி, டவுட்னா சொல்லுங்க. இப்போ பாத்துங்க, ஃபார்மேட் வந்து salary income எல்லாத்தையும் பண்ணிட்டு டிடக்ஷன்ஸ் அண்டர் 80C ல பண்ணிட்டு subject to maximum of gross total income before casual income. என்னெல்லாம் casual income விஷிதா? What is called as casual income? மித்ரா, casual income டா என்னடா? ஐஷா, மித்ரா. லாட்டரிஸ் வருமே, அதெல்லாம் தான். ஓகே, ஸோ ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் கவர்ட் அண்டர் இது LTCs எல்லாம். இது டாக்ஸ் லியாபிலிட்டி எப்படி கண்டுபிடிக்கணும்? மொத்தமா இன்கம் அதர் than ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் லியாபிலிட்டி அண்டர் செக்ஷன் 111A LTC கேஷுவல் இன்கம். கேஷுவல் இன்கம் ஓட டாக்ஸ் ரேட் எவ்வளோ? 30%. டாக்ஸ் ஆன் LTCG வந்து அங்க சம்ல வந்து இப்போ வந்து 12.5% / 20%. See, அது வந்து according to the problem. STCG வந்து 15% on 20% according to the problem. இது டாக்ஸ் லியாபிலிட்டி கிடைச்சிரும். அதுல இருந்து ரிபேட் அண்டர் செக்ஷன் 87A. ரிபேட்டுக்கு என்னடா ஓல்ட் டிஃபால்ட் ரெஜிம்ல மித்ரா? நியூல வெரி குட். அக்ஷயா ரிப்பீட் பண்ணுங்க ரிபேட். ஹண்ட்ரட் பர்சன்டேஜ்னா என்ன? எதோட 100%? எதிர 100% எல்லாம் tax liability. Tax liability. Okay, 100% of tax liability or 12,500 old la. 100% of tax liability or 25,000 new la. ஓகேவா? வஷிதா ரிப்பீட் பண்ணுங்க ரிபேட்டோடது ஓல்ட் அண்ட் டாக்ஸ் நியூ. சூப்பர். ஐஷா ரிப்பீட் பண்ணுங்க செல்லம். சூப்பர், வெரி குட். சிவானி இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்கீங்களா கண்ணா? நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோங்க. ஓகே செல்மா, இப்போ வந்து இதுல இருந்து ஒரு வேல்யூ வருமா? அதுல இருந்து சர்சார்ஜ். மித்ரா, சர்சார்ஜ் என்னடா? என்னடா ரூல்? ஃபர்ஸ்ட் ரூல் மட்டும் சொல்லுங்க. எது வரைக்கும் சர்சார்ஜ் கிடையாது அது சொல்லுங்க, அது போதும்.
old tax regime படி. ம் ம் அவ்வளவுதான். வெரி குட், சூப்பர். ஓல்ட் டாக்ஸ் ரிஜிமா இருந்தாலும் நியூ டாக்ஸ் ரிஜிமா இருந்தாலும் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ் 4%. இந்த ஃபார்மேட் தரவு பண்ணிக்கோங்க. இப்ப இதுல சம் வந்து போட போறேன், பாத்துக்கோங்க. இந்த சம் கரெக்டா இருக்கும். சரி, இந்த சம் எடுக்கிறேன். ஒரு illustration 37. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1 என்ன? டைப் ஆஃப் அசஸி, இண்டிவிஜுவலா இல்லையா. அடுத்த ஸ்டெப் என்ன? ஏபிளா டிசேபிளா. டிசேபிள்டுனா என்ன பண்ணணும்? 80Dலயோ, அதாவது இந்த அசஸியே டிசேபிள்டு அப்படின்னா 80Uல கிளைம் பண்ணிக்கலாம். அசஸியோட டிபெண்டன்ட் டிசேபிள்னா 80 எதுல வரும்டா? டியாடா? எதுல கிளைம் பண்ணிக்கலாம்? அசஸியோட டிபெண்டன்ட் டிசேபிள்னா எதுல டிடக்ஷன்ல கிளைம் பண்ணிக்கலாம்? ஆக்ஷன்ஸ் பாத்துட்டீங்களா? ஹலோ, 80DDயா? ஷூர்ல? ஓகே, ரைட். ஓகேவா? ஸோ ஏபிளா டிசேபிளா, எந்த அசஸ்மெண்ட் கேட்டிருக்கான்? ஓல்ட் டாக்ஸ் ரிஜிமா, நியூ டாக்ஸ் ரிஜிமா. இந்த 4 விஷயங்கள் நம்ம ரொம்ப கீனா பார்க்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த 4 விஷயம் இந்த சம்ல மெயின். அடுத்தது வந்து ஓவர்வியூ சொல்றேன் பாருங்களேன். ஆல் ஹெட்ஸ் ஆஃப் இன்கம். சாலரினா எவ்வளோடா ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்? அக்ஷயா, சாலரில எவ்வளோடா ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்? மித்ரா நீங்க சொல்லுங்க, சாலரிக்கு எவ்வளவு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்? குட், வெரி குட்ரா. ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கு எவ்வளவு செல்லம் வஷிதா? குட். அப்புறம் ஸோ அது அந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்லாம் கொடுத்துட்டு ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ், இன்கம் ஃப்ரம் அசோசியேட்ஸ்லாம் கொடுத்துட்டு கிராஸ் டோட்டல் இன்கம் வருமா? டிடக்ஷன்ஸ் பார்க்கணும். டிடக்ஷன்ஸ்ல வந்து ஒவ்வொன்றா அசஸ் பண்ணிட்டே வரணும், இதெல்லாம் எதுல வரும் அப்படின்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் டாக்ஸ் லயபிலிட்டி. இதுல கேஷுவல் இன்கம் இருந்ததுன்னா அதுக்கு தனி கால்குலேஷன் கண்ணா. லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் இருந்தா அதுக்கு தனி டாக்ஸ் லயபிலிட்டி. அதுக்கப்புறம் இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, டாக்ஸ் லயபிலிட்டியில ஸ்டெப் நம்பர் 4 கேஷுவல் இன்கம்ஸ் இருக்கா, அப்புறம் அப்புறம் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் இருக்கா. ஏன்னா இதுக்கெல்லாம் இந்த இதெல்லாம் வந்து நம்ம இங்க இதுல இன்க்ளூட் பண்ணக்கூடாது. இதுல இந்த அதர் இன்கம்ஸோடதுலாம் இதுல வரவே வராது. ஓகேவா? ஸோ இதுக்கு தனி வந்து டாக்ஸேஷன் ஸ்லாப் இருக்கான்னு பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் டாக்ஸ் லைபிலிட்டி கண்டுபிடிச்சிட்டு, ரிபேட் கண்டுபிடிச்சிட்டு, ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ் கண்டுபிடிச்சிட்டு முடிச்சிடணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1
particulars amount சொல்லுங்க வஷிதா இந்த சம பொறுத்த வரைக்கும் ஏபிளா டிசேபிளானா ஸ்ரீதேவ் ஏபிள் தானே வஷிதா இப்ப நீங்க தான் நான் கேட்கறதுக்குலாம் ஆன்சர் பண்ண போறீங்க ஓகே இது அசஸ்மெண்ட் இயர் என்ன 25 ஓல்ட் டாக்ஸ் ரிஜிம் கொடுத்துருக்காங்க இப்போ ஓல்டு டாக்ஸ்ன்னு போட்டுக்கோங்க அசஸ்மெண்ட் இயர் என்ன இது 2025-26 தான் இது பண்ண போறோம் எஸ் ஏபிள்னா ஹி இஸ் an able person டைப் ஆஃப் அசஸ் யாரா இவன் இண்டிவிஜுவலா ஹெச்யூஎஃப்ஆ என்னதுடா விஷயத்தா இண்டிவிஜுவல் அப்புறம் கேஷுவல் இன்கம்ஸ் இருக்கா இந்த சம்ல இல்ல நோ லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் இருக்கா ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் இருக்கா அடி கொஞ்சம் நம்ம திருப்தியா இருக்கலாம் ஒண்ணுனா பார்க்கலாமா salary ஹெட்ல இருந்து இன்கம் இருக்கா salaries ஹெட்ல இருந்து இன்கம் இருக்கா இருக்கு பேசிக் பேசிக் எவ்வளோடா 12 மந்த்ஸ்க்கு 24,000 into 12 கரெக்டா டியர்னஸ் அலவன்ஸ் எவ்வளோ 2,000 into 12 அப்புறம் போனஸ் ஒரு 50,000 ஓகேவா இதுல வந்து எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் 6% தான் அதனால நம்ம இதுல எடுத்துக்க மாட்டோம் less than 6% hence not taken into consideration so 0 total வந்து so gross salary இதுல less standard action under section 16 IA 50,000 this minus this ஓகேவா இது வரைக்கும் எல்லாருக்கும் புரிஞ்சுதாடா salary முடிஞ்சுது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இருக்கா செல்லம் வஷிதா so 0 profits and gains இருக்கா எவ்வளோடா கேபிட்டல் கெயின்ஸ் இருக்கா இன்கம் நம்பர் சோர்சஸ் இருக்கா எவ்வளோடா ஆனா இதுல வந்து நம்ம என்ன தெரியுமா பார்க்கணும் சொல்லுமா இப்போ வந்து எல்லா ஹெட்ஸையும் போட்டுட்டு 0 போட்டுக்கலாம் நீங்க அப்படி பண்ணலாம் இல்ல எந்த ஐட்டம் இருக்கோ அதை மட்டுமே நீங்க பண்ணிக்கலாம் சரியா சோ இதெல்லாம் சேர்த்து எவ்வளவு வருது 3,69,000 வருதா இதுதான் நம்ம டோட்டல் gross இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா gross total income ஓகே அப்புறம் less deductions இப்போ deduction சொல்லுங்க சொல்லுமா நீங்க என்னெல்லாம் ஃபீல் பண்றீங்க deductions எதெல்லாம் deductionsல வரும் இங்க சூப்பர் எதுலடா வரும் அந்த LIC பிரீமியம் 80C ல முதல்ல அதான் சுக்லாம் எழுதுறமே 4,000 அப்புறம் இவங்க வந்து எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் கொடுத்துட்டோம் எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் வந்து டு PF salary for the purpose of RPF என்னடா செல்லம் Ashita recognized provident fund salary definition என்ன அப்ப பேசிக் எவ்வளோ பேசிக் வந்து ஒரு நிமிஷம் சொல்லுடா திருப்பி பேசிக் 2,88,000
அப்போ அப்போ டோட்டல் பண்ணா இதுல எவ்வளவு வரும்? 6%. 18,720. இது டிடக்ஷன். கரெக்டாடா? இது எல்லாமே டிடக்ஷன் அண்டர் ஆர்பிஎஃப் ஓடது எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன். ஓகே, எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் டு ஆர்பிஎஃப். ஆர்பிஎஃப் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் என்னதுடா? குட். ஸோ அதே மாதிரி இன்சூரன்ஸ் இவங்க ரெண்டு பேருமே எந்த 80சில. ஸோ எவ்வளோ அது இன்சூரன்ஸ் ப்ரீமியம்? 4000. ஸோ இப்போ திஸ் பிளஸ் திஸ் போட்டோம்னா அப்போ இவங்க டிடக்ஷன்ஸா இருப்பாங்களா? அப்போ இவங்களை மைனஸ் பண்ணிடலாமா? அப்போ எவ்வளவு வருது? 3,46,280. கரெக்டாடா? சலாம். இப்போ வந்து வஷிதா டாக்ஸ்ல இப்போ வந்து நம்ம டாக்ஸ்ல எப்படி கண்டுபிடிக்க போறோம்? நான் இங்க இங்க போடுறேன் இதுக்கு. ஸோ டாக்ஸ் லைபிலிட்டி நம்ம படிச்சதுல என்ன பண்றோம்? ஓல்ட் டாக்ஸ் என்ன வரும்? இவங்க இங்க தானே வரும், இதானே வரும். கரெக்டா? ஓகே. ஸோ அப் டு 2,50,000 இவங்க எதுல இருக்காங்க? இந்த ஸ்லாப்ல இந்த ஸ்லாப் இருக்காங்களா? அப்போ டாக்ஸ் லைபிலிட்டி 5% of 3,46,280 minus 2,50,000. So 3,46,280 minus 2,50,000 அதுல 5% போட்டோம்னா 4,814 ரூபாய் வரும். ஓகேவா சொல்லுமா? நான் ரிபேட்டோட கிளாஸ் என்ன? வெரி குட். லெஸ் ரிபேட். ஆனா அதுக்கு வந்து டோட்டல் இன்கம் should be less than எவ்வளோடா? 5 lakhsல 5 lakhs. இங்க டோட்டல் இன்கம் லெஸ் than எவ்வளோ? இது வந்து 3,46,000ல. அப்ப நோ ரிபேட். sorry, rebate is allowed. Sorry, rebate is allowed. So provisions என்ன? 100% of செல்லமா இதெல்லாம் எழுதணும்டா. 100% of tax liability or 12,500 whichever is lower இல்ல எழுதணும். இப்போ எதுடா லோயர்? 4814 அப்போ இவனையும் மைனஸ் பண்ணிடலாமா? அப்ப டாக்ஸ் லைபிலிட்டி என்ன? 0. ஓகே. சர்சார்ஜ் வருமா இதுக்கு வஷிதா? சர்சார்ஜுக்கு என்னடா ரூல் சர்சார்ஜ்க்கு? 50 lakhs வரைக்கும். அப்போ சர்சார்ஜ் applicable only when income exceeds 50 lakhs. So no surcharge here. No surcharge here. So 0 வா? இவனும் 0. இப்போ இவன் மைனஸ் இவன். ஐயோ சாரி சர்சார்ஜ் ஆட் பண்ணோம்ல, இவன் பண்றேன். ஓகேவாடா? இப்போ அடுத்தது யாரா வருவான்? ஹெல்த் வருவானா? ஆட். அவன் யாரு? ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ் எவ்வளோடா? ஸோ 0 into 4% 0. அப்போ டாக்ஸு கட்ட வேண்டாம். கடைசியா ஒரு லைன் வருது இல்ல செல்லம், அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா டாக்ஸ் அண்ட் செஸ் பேயபிள். இல்ல அதுக்கு வந்து ஆமா டாக்ஸ் டோட்டல் டாக்ஸ் பேயபிள் அவ்வளவுதான். இதாண்டா மெத்தட் ஆஃப் டூயிங் இட்.
புரிஞ்சுதா செல்லம் எல்லாருக்கும்? ஏதாவது டவுட் இருக்காடா? இதுதான்டா முக்கியமான விஷயம். ஸோ டாக்ஸ் லையபிலிட்டி கால்குலேஷன் ஃபார்மேட் இது, அது டாக்ஸ் லையபிலிட்டி கால்குலேஷன். ஏதாவது டவுட் இருக்கா அந்த இதுல? இந்த டாக்ஸ் லையபிலிட்டி சம்ஸ்ல ஏதாவது டவுட் இருக்கா? 38 39 40 இல்லாது கோ த்ரூ பண்ணுங்க. ஒரே நிமிஷம், ஒரு 2 மினிட்ஸ் எடுத்து கோ த்ரூ பண்ணுங்க. 40 மித்ரா, வஷிதா, அக்ஷயா பாருங்க. சொல்லுமா. க்ளூவாடா? கன்ஃபியூஷனா இருக்கா? இது இந்த டாக்ஸ்ல எப்படி புரிஞ்சிச்சுல்ல வஷிதா? அந்த டாக்ஸ்ல எப்படி ரிலேட்டடா ஏதாவது சம்ஸ் டவுட் இருக்கா உங்களுக்கு? மித்ராக்கு, உங்களுக்கு, ஆயிஷாக்கு, அக்ஷயாக்கு. செல்லமா இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கேட்குறானோ இல்லையோ, கேபிட்டல் கெயின் கேட்குறானோ இல்லையோ, ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ் கேட்குறானா இல்லையா, சேலரி கேட்குறானா, டாக்ஸ்ல எப்படி கண்டிப்பாக கேட்பான். கம்ப்ளீட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் இது. இதுல எதுவும் டவுட் இல்லைல்ல? 4 பேருக்கு ஏதாவது டவுட் இருக்கா? செக் பண்ணிட்டீங்களாடா சம்ஸ்? 37 38 39 மெயினா, அப்புறம் 40 இந்த எக்ஸாம்பிள் சம். அதாவது நான் எக்ஸல் அமிச்ச சம்ஸ் எல்லாமே டவுட் இல்லைல்ல? 36 36 37 38 39 40 அது மட்டும் ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணுங்களா? நான் சொல்றேன் வஷிதா, இப்போ சொல்றேன். ஒரு வாட்டி கோத்ரூ மட்டும் பண்ணிட்டேங்க. நீங்க கேக்குறது 80D ஆடா? எந்த செக்ஷன் கேக்குறீங்க வஷிதா? ஓ இதுவா? ஓகே. இந்த 1 2 3 4 5 6 இருக்குல்ல செல்லம், இந்த ட்ராட் ரிலீஃப் ஃபண்டு 80G சப்செக்ஷன் 5ல கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. கவர்மெண்ட் வந்து லோக்கல் அத்தாரிட்டி டு பி யூட்டிலைஸ்டு, அதாவது சேரிட்டபிள் பர்பஸ், அதுதான் the purpose of promoting family planning. இல்ல இவங்க வந்து ஏதாவது அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து ஹவுசிங் அகாமடேஷன்ஸ்க்குலாம் ஹெல்ப் பண்றாங்க, அதான் அந்த மகேஷ் பாபு மாதிரி சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி அவருக்கு யாராவது சப்போர்ட் பண்ற மாதிரி இருந்தது.
இல்ல வந்து யாராவது கார்ப்பரேஷன் வந்து ப்ரொமோட்டிங் தி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் மைனாரிட்டி கம்யூனிட்டி, இல்ல டெம்போ இந்த 2 4 6 மட்டும் தரவு பண்ணிக்கோங்க செல்லம். இது மட்டும் தான் 50%. மத்ததெல்லாம் ஃபண்டு பிரைம் மினிஸ்டர்ஸ் அந்த ஃபண்டு. சி ட்ராட் ரிலீஃப் ஃபண்ட் மட்டும் தான் செல்லம் 50%. ஓகேவா? இன்னொன்னு கூட ஒரு க்ளூ வச்சு சொல்லித்தரேன். என்னோட பிகாம் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி கொடுத்தேன், அந்த மாதிரி சொல்லித்தரேன். ஒரு நிமிஷம் இருங்களேன். இங்க பாருங்க செல்லம், இவங்க எல்லாம் இருக்காங்கல்ல கண்ணா, இந்த 100%லாம் இருக்காங்கல்ல, இந்த 100%ல ஒரே ஒரு க்ளூ சொல்லித்தரேன். ஃபண்டு பிரைம் மினிஸ்டர் ஃபண்டு ட்ராட் ரிலீஃப் ஃபண்டை மட்டும் விட்டுருங்க. அதை தவிர பிரைம் மினிஸ்டர், அதாவது உங்களுக்கு என்ன எது 100%, எது 50%, அது மட்டும் தெரியுதுனால சொல்றீங்க. கரெக்டா? அதானே உங்களுக்கு டவுட் வருதுடா. ஓகே ரைட். இப்போ வந்து ஃபண்டு ஒரு வந்து எர்த்குவேக் ஆயிடுத்து, இல்ல ஒரு இடத்துல வந்து டிசாஸ்டர் ஆயிடுத்து, இல்ல ஒரு இடத்துல வந்து எமர்ஜென்சி ஆயிடுத்து, ஒரு இடத்துல சைக்ளோன் ஆயிடுச்சு. ஓகே, இந்த மாதிரி டிசாஸ்டர்ஸ், சைக்ளோனு, ஒரு இடத்துல வந்து பிளட் இது கொடுக்கணும், சீஃப் மினிஸ்டர் ஓட ஃபண்ட்ல இருந்து எடுக்கிறாங்க, கவர்னர் ரிலீஃப் ஃபண்ட்ல இருந்து எடுக்கிறாங்க. ஓகே, அப்புறம் வந்து ஸ்வச் பாரத் கோஷ், கங்காவை வந்து கிளீன் பண்றாங்க, ட்ரக்கை வந்து அபியூஸ் பண்றதுக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே மல்டிபிள் டிசிப்ளினா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே காமனா இருக்கும் கடமா. நீங்க சிம்பிளா ஒண்ணு பண்ணிக்கோங்க சொல்லுமா. ஓகே, இந்த 5 ஹெட்டை மட்டும் பை ஹார்ட் பண்ணிக்கோங்க. இந்த 5 ஹெட்டை தவிர மத்த 25 ஹெட்டும் 100% தான். ஃபண்டுன்னு எண்ட் ஆகும் செல்லம். இல்லைன்னா பிரைம் மினிஸ்டர் வருவாரு அந்த ஃபண்டு நேம்ல, இல்ல கங்கா வருவாங்க, இல்ல ஸ்வச் பாரத் வருவாங்க, இல்ல வந்து எர்த்குவேக் வருவாங்க, இல்ல டிசாஸ்டர் வரும், இல்ல சைக்ளோன் வரும், இல்ல வந்து மல்டிபிள் டிசபிலிட்டி பர்சனாலிட்டி, அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வரும். இந்த மாதிரி வார்த்தைகள் வந்தாலே ஏடிஜி தான், 100% தான். எந்த வார்த்தைகள் வந்தா 50% தெரியுமா? ட்ராட் ரிலீஃப் ஃபண்ட், பிரைம் மினிஸ்டரோட ட்ராட் ரிலீஃப் ஃபண்டு. சரியா? 80G சப்செக்ஷன் 5, யாராவது ஒரு ஃபண்டு 80G சப்செக்ஷன் 5ல இருந்தா 50%. அதே மாதிரி ஏதாவது ஒரு கவர்மெண்ட் லோக்கல் அத்தாரிட்டி ஃபார் எனி, அதாவது ஏதாவது ஒரு சாரிட்டபிள் பர்பஸ்க்கு ஹெல்ப் பண்ணும் லோக்கல் அத்தாரிட்டி. ஓகேவாடா? இப்போ நம்மளோட இப்போ குரோம்பேட் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம நீங்க போறீங்களாடா நம்ம காலேஜ் மூலமா அந்த அனாத குழந்தைங்களுக்குலாம் போய் ஸ்வீட்ஸ் கொடுக்கறது தீபாவளி டைம்ல, அந்த மாதிரிலாம் இருக்கா இப்போ காலேஜ்ல? நாங்க படிக்கும் போது அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க ரோட் ட்ராக்ல இருந்து. இருக்கா? ஓ அப்படியா? ஆக்சுவலா எல்லாருக்குமே கம்பல்சரியா வச்சிருந்தாங்க நாங்க படிக்கும்போது. ரோட்ராக்ட் குரோம்பேட்டோட ஏதோ டைப் வச்சு எவ்ரி ஃபோர்ட் நைட்லி, இல்ல சாரி, எவ்ரி 1.5 மாசத்துக்கு ஒரு தடவை அங்க லோக்கலா இருக்கிற சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன்ஸ், பிசிக்கலி சேலஞ்ச் பீப்புள், அப்புறம் அந்த ஸ்கூல்ஸ்ல போய் ஹெல்ப் பண்றது, அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் மேண்டேட்டரியா கொடுத்துருந்தாங்க. அப்போ அந்த லோக்கல் அத்தாரிட்டி வந்து போய் ஹெல்ப் பண்றாங்கல்ல செல்லம், அந்த லோக்கல் அதாவது ஃபேமிலி பிளானிங்னா என்ன, 2 குழந்தைங்களுக்கு மேல அந்த ஃபேமிலியில இது கொடுக்கறாதுன்ட்டு அந்த விமனுக்குலாம் எஜுகேஷன் கொடுப்பாங்க. அந்த மாதிரி பர்பஸ்க்கு இல்லாம இவங்க சேரிட்டபிள் பர்பஸ்க்கா பண்றாங்க இல்லையா? அதாவது நம்ம இப்போ இப்போ ரோட்டரி கிளப் ஆஃப் குரோம்பேட்டை அவங்க பண்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து 50% தான். அதே மாதிரி ஹவுசிங் அகாமடேஷனுக்காக ஏதாவது அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஏதாவது லா பாஸ் பண்ணி ஹவுசிங் அகாமடேஷனுக்கோ இல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் சிட்டிஸ், மகேஷ் பாபு எக்ஸாம்பிளா எடுத்துக்கோங்க செல்லம். இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் சிட்டிஸ்க்கு வந்து ஏதோ ஒரு அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, ஓகே, அவங்க வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு இது பண்றாங்களா அவங்களுக்கு 50%. அதே மாதிரி செல்லம், மைனாரிட்டி கம்யூனிட்டியோட இன்ட்ரெஸ்ட்டை கார்பரேஷன் வந்து ப்ரமோட் பண்றதுக்காக, இதுல சுத்தி சுத்தி 3 வார்த்தைகள்லாம் சொல்லுமா. அத்தாரிட்டி, கார்பரேஷன், கவர்மெண்ட். அத்தாரிட்டி, கார்பரேஷன், கவர்மெண்ட். இவங்கெல்லாம் வந்து மைனாரிட்டி கம்யூனிட்டியை வந்து ஸ்கில் பண்றதுக்காக.
see ஃபார் எக்ஸாம்பிள் நான் எப்படி சொல்றேன்னா இப்போ இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, அந்த ஊசி பாசி மணி விற்கிறாங்க தெரியுமா? நீங்க பார்த்துருக்கீங்களா? நாங்க படிக்கும்போது அந்த காலேஜ் ஸ்டேஷன்ல நிறைய பேர் உட்காந்துட்டு இருக்காங்க இருப்பாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களாடா? இந்த ஊசி பாசி மணிலாம் விற்கிறவங்கலாம் பார்த்துருக்கீங்களா? ட்ரெயின்ல கூட எடுத்துட்டு வருவாங்கல்ல பாசி, வச்சு நிறைய கட்டி வயர்ல கட்டி விற்கிறது. ஒரு பெரிய இது ஹேங்கர்ல போட்டு மாட்டி எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்த்துருக்கீங்களா வஷிதா? மித்ரா நீங்களா பார்த்துருக்கீங்களாடா? அவங்க அந்த ஊசி பாசி மணிலாம் விற்பாங்க பார்த்தீங்களா? அவங்கெல்லாம் வந்து லைக் அவங்களெல்லாம் இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஏதாவது கார்ப்பரேஷன் ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு 50%. அதே மாதிரி நம்ம டெம்பிளா இருக்கட்டும், மாஸா இருக்கட்டும், குருத்வாரா, சர்ச், whatever other place notified as historic or archaeological or artistic importance to be a place of worship by central government, அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அவங்களுக்கும் 50% reduction. சிலமா இந்த ஆறுத்தை மட்டும் பை ஹார்ட் பண்ணிடுறா. மத்தது எல்லாமே நான் சொல்றதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு எர்த்குவேக்கு, ஒரு டிசாஸ்டர், ஒரு ஃபயர் ஆயிருக்கு, ஒரு கவர்னர் ஃபண்ட்ல இருந்து கொடுக்குறாங்க, பிரைம் மினிஸ்டர் ஃபண்ட்ல இருந்து கொடுக்குறாங்க, ட்ராட் ரிலீஃப் ஃபண்டை தவிர. ஓகே, இந்திரா காந்தி இதுல இருந்து இல்ல இந்திரா காந்தி இல்ல அவங்களது வராது. ஆம், அப்புறம் வந்து கங்கா வந்து க்ளீன் பண்றது, ஸ்வச் பாரத், இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குல்ல சிலமா. இந்த இந்த அதாவது நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் கனெக்டடா ஒரு ஃபண்டு இருக்கு அப்படின்னா அதெல்லாம் 100%. இந்த 6 பாயிண்ட் மட்டும் தான் 50%, வேற எதுவுமே கிடையாது. ஸோ இந்த 6 பாயிண்ட் படிச்சிட்டிங்கன்னா மற்றதெல்லாம் 100%ல ஈஸி ஆயிடும்ல, அந்த மாதிரி சொல்றேன். புரியுறதா அவஷிதா? ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. ஆ செல்லமா, நான் வந்து இன்னைக்கு டாக்ஸ் லைபிலிட்டியோட ஸ்டாப் பண்றேன், மணி ஆயிடுச்சு, நான் மணி பார்க்காம எடுத்துட்டு இருக்கேன். ஸோ டாக்ஸ் லைபிலிட்டி கண்டிப்பா மேண்டேட்டரியா ஒரு கொஸ்டின் வரும். அதுல நீங்க வந்து இந்த இல்லஸ்ட்ரேஷன்ல எது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லிடுறேன். இல்லஸ்ட்ரேஷன் 39 நல்லா பார்த்துக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அவ்வளவுதான்டா. ஓகே, நாளைக்கு வந்து ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ் ஆஃப் பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷனும் கேபிட்டல் கெயின்ஸும் நாளைக்கு. டுமாரோ வீல் டச் அப்பான் தீஸ் டூ சாப்டர்ஸ். வேற யாருக்காவது ஏதாவது ப்ரையாரிட்டி அந்த மாதிரி இருக்கா? இது புரியல மேம் அந்த மாதிரி. நாளைக்கு ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ் கேபிட்டல் கெயின்ஸ் ஃபுல்லா ஃபுல்லா கம்ப்ளீட்டா ஒரு 2 மணி நேரம் உட்காந்துக்க போறோம் நம்ம. இதை தவிர வேற ஏதாவது டாபிக் ஸ்பெசிஃபிக்கா வேணும் அந்த மாதிரி? அப்படி ஏதாவது அப்படி இல்ல. இந்த 2 டாபிக் நான் மேஜரா கவர் பண்றேன் சொல்லமா, எண்ட் டு எண்ட். ஏன்னா ஏற்கனவே ஒரு சம்ஸ் எல்லாம் இருக்குல்ல பெண்டிங், அதையும் சேர்த்து கவர் பண்ணிடுறேன். அதுக்கு ஒரு ஃபார்மேட்லாம் போட்டு வச்சிருக்கேன். வேற ஏதாவது இருக்காடா? ஏதாவது இருந்தா சொல்லுங்க. ஆ? என்னைக்கு எக்ஸாம் ஆரம்பிக்கிறது? புதன்கிழமையா? டியூஸ்டேவா? ஏய் செல்லம், வெனஸ்டேடா? 11th தானே ஆரம்பிக்குது, 10th? ஏய் பாத்துடா. ஓகே ஓகே, நான் பக்குன்னு ஆயிடுச்சு எனக்கு ஒரு நிமிஷம். ஓகே ரைட்டு, நாளைக்கு பார்க்கலாம், மீட் பண்ணலாம் சரியா? எனக்கு வந்து 12th ஆரம்பிக்குதுடா. 12th, 14th, 16th, 18th. ம் சரி செல்லம்மா, நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, பை பை, தேங்க்யூ. நான் டைம் அப்டேட் பண்றேன்டா உங்களுக்கு. தேங்க்யூ செல்லம். நாளைக்கு ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸும் கேபிட்டல் கெயின்ஸும் ஃபுல்லா. ம் ஓகே செல்லம். பை கண்ணா. தேங்க்யூ வஷிதா. மித்ரா தேங்க்யூ, சிவானி தேங்க்யூ, அக்ஷயா தேங்க்யூ, ஆயிஷா தேங்க்யூ. தேங்க்யூ செல்லம். தேங்க்யூ. ஆ தேங்க்ஸ்.